அதாவது உங்களுக்கு ம். நாளையிலிருந்து பயிற்சி தொடங்குவேன். நாளைக்கு என்ன ஆ. சாப்பிட போறேங்கிறது ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த பார்த்தீங்களா? ஒரு அம்மாட்ட பேசியிருக்கேன். அந்த அம்மாவுக்கு வந்து உங்கள மாரி அது வேற முதுகு வலி, கடுமையான முதுகு வலி. கீழ வந்து இந்த கீழ ம். L4, L5, L6ன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ம். அம்மாட்ட அந்த அம்மா பேரு அ ராஜேஸ்வரின்னு நெனைக்கிறேன். அந்த காணொளி உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். வீடியோ அனுப்பிச்சு வச்சேன். அத பார்த்தீங்களா? அத பார்த்துருங்க. புரியுதா? எப்ப சார்? அது இப்ப லாஸ்ட்ல அனுப்பியிருக்கீங்களா சார்? ஆ பரமேஸ்வரின்னு போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ம். அப்படியே சரி. பார்த்துருங்க. 22 நிமிஷம் இருக்கும். அது எல்லா விவரமும் சொல்லிட்டாங்க. கடுமையான வலி. என்னது? தாங்க முடியாத வலி. ம். அ எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சு உங்கள மாரி. புரியுதா? அத விட சர்க்கரை ம். நோய்ங்கிறது சீக்கிரம் நல்லாயிரும். அது என்ன உலகத்திலே தீர்க்க முடியாத நோய் சர்க்கரை நோய்ங்கிறாங்க. இது வந்து ம். அந்த உள்ள இருக்க உங்க உடம்புல வந்து ஆசிட் அதிகமாயிடுச்சு. அதாவது அமிலம் அதிகமாயிடுச்சு. அமிலம்னா என்ன தெரியுமா? தின்னு 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 ம். உடம்பெல்லாம் சளியா மாறி ஆசிட்டா ம். மாறிடுது. அந்த அதிகப்படியா ம். இருக்கிற சளியையும், அதிகப்படியா இருக்கிற நீரையும், அதிகப்படியா இருக்கிற ம். கொழுப்பையும், அதிகப்படியா ம். இருக்கிற சளியும் கரைச்சு வெளிய எடுக்கணும். கிட்டத்தட்ட 20 கிலோ பீ உள்ள இருக்கு. சரி, 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 சரி. அந்த மலத்த பூரா பூரா தின்னு தின்னு பீயா மாறிடுது. தின்னு தின்னு ம். தீயா மாறிட்டு. அவரு நல்லவரா இருக்கல. ஆனா ஆரோக்கியம் இல்லாதவரா மாறிட்டார். நல்லவரா இருக்க பிரச்சனை இல்ல. ஆரோக்கியம் உள்ள வந்தா நீங்க என்ன பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா விட நீங்க பெரிய பணக்காரி கிடையாது. அந்த பொம்பளைக்கே வந்து 50 நோய் ம். இருந்தது. கடைசியில 5 6 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. 8 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. செலவு பண்ணியுமே ஆமா சார். அவன் அந்த அம்மா செத்து தான் போச்சு. அந்த அம்மா செத்து தான் போச்சு. சரியா? ம். ம். என்ன நாட்ட ஆள தெரிஞ்சவங்களுக்கு ஆரோக்கியத்தை ஆள ம். தெரியவில்லை. அவங்க நல்லவரா இருக்கலாம். ம். அத பத்தி கவலை இல்ல. ஆரோக்கியம் இல்லாதவர். அதே ம். மாரி இங்க நல்லவரா இருக்கலாம். அங்க ஓடுனேன், இங்க ம். ஓடுனேன், வண்டியில போனேன் அதெல்லாம் கிடையாது. நீங்க உடம்புக்கு ம். தின்னு 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 உடல கெடுத்துட்டீங்க. 16 வயசுக்கு மேல வயசு 16 இருந்தா அவங்க ம். ம். அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது 6 மாசம் உடம்பை சுத்தம் செய்ய குடலை சுத்தம் செய்ய வேண்டும். ம். 16 வயதை தாண்டியவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது எத்தனை ஒரு முறையாவது. 100 ஆண்டு நீங்க வாழ்றதாக வைத்துக் கொள்ளலாம். 100 ஆண்டுக்குள்ள ம். ஏதோ ஒரு தடவையாவது ஒரு ம். 6 மாசம் பெருங்குடலை சுத்தம் ம். செய்கின்ற பயிற்சி தெரிஞ்சிருக்க வேண்டும். அது இப்பதான் கண்டுபிடிச்சது. கண்டுபிடிச்சு ஏற்கனவே 2000 ம். ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. இப்பதான் 30 ம். ஆண்டுக்கு முன்னாடி தான் சயின்டிஸ்ட் வெங்கடேசன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் பிஏ சிவில் இன்ஜினியர். உங்களுக்கு இருக்கிற ம். மாதிரி வியாதி வந்து 15 வியாதி அவருக்கு இருந்தது. மூட்டு வலி, முழங்கால் வலி, சர்க்கரை நோய், மலச்சிக்கல், வாய் துர்நாற்றம், மூட்டு அப்புறம் வயிறு பெருத்து போதல், கொடூர சர்க்கரை நோய் எல்லாம் இருந்து கடைசியில ம். அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய தத்துவ ஜெர்மனியும் தமிழும் சேர்ந்து செய்யுது. ஜெர்மனில வந்து ம். 95 விழுக்காடும், தமிழ் இருக்கிற ம். திருக்குறள் 5 விழுக்காடு எடுத்து பெரிய சயின்டிஸ்ட் ம். சென்னை கிண்டியில தான் படிச்சார். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிச்சார். 1960ல. படிச்சுட்டு ம். எல்லா ம். கல்வியும் தப்பு, கட்டடம் தப்புன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டார். அவரு அந்த காலத்திலேயே அரசு பொறியாளரா இருந்தார். கடைசியில ம். பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற முறைகேட பார்த்துட்டு வெளிய வந்துட்டு, கடைசியில வெளிநாடு போய் ம். பல நூற்றுக்கணக்கான கட்டடம் கட்டியவர். கடைசியில அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, ம். கொடூரமான நோய் எல்லாம் வந்துருச்சு. மிகப்பெரிய ம். நல்லவர். லஞ்சம் வாங்காமயே அரசு வேலை வேண்டான்னு வெளிய வந்துட்டார். ஏன்னா, அந்த இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் மேசை மேல வந்து லட்சக்கணக்குல பணம் குடுத்தாங்க. 1960லயே. அப்பவே சொல்லிட்டாரு, இந்த கல்வி முறை தவறானது, அரசு முறை தவறானது, ஒடுக்கத்துக்கு எதிரானன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையவே விட்டுட்டு வெளிய வந்துட்டாரு. உலகத்துல எங்கேயாவது ஒரு என்ஜினியர் அரசு வேலைய விட்டுட்டு ம். வெளிய வருவாங்களா? வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற பதவி அது. வருஷத்துக்கு 100 கோடி ம். திருட்டு ம். எப்படி அமைச்சர்கள்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களோ, எப்படி மந்திரிகள்லாம் ம். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களோ, எப்படி நடிகர்கள்லாம் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறாங்களோ, அந்த மாரி பதவி அது. அந்த பதவியே வேண்டான்னு வெளிய வந்துட்டாரு. அதுதான் உண்மை. அதுதான் என்னுடைய ஆசிரியர். அவர்தான் ம். இத கண்டுபிடிச்சார். இந்த உணவு இல்லாமல் வாழுகின்ற பொழுது என்ன நடக்கும்? உணவு உண்ணும் பொழுது என்ன நடக்கும்? 2ஆ பிரிச்சார். ம். இப்போ உணவு இல்லாத பொழுது இந்த உடம்பு என்னவா மாறும்? உணவு உண்ணுட்டு இருந்தா ம். என்னவா மாறுங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போறேன். புரியுதா? அத புரிஞ்சுகிட்டு சரி. நல்ல மாட்டுக்கு ம். ஒரே சூடு. 3 நாள்ல ம். கத்துக்கிட்டு 3வது நாள்ல மெடிக்கல் ம். ரிப்போர்ட் எடுத்தா 5% குறைஞ்சிருக்கணும். 5% குறைஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கும். ம். நீங்க குளுக்கோமீட்டர் கையில வச்சிருக்கிறீங்களா? குளுக்கோமீட்டர்ல காட்டுனாவே குறைஞ்சிருக்கணும். புரியுதா? ம். அது என்னது சார்? இந்த இது குளுக்கோமீட்டர். ரத்தம் டெஸ்ட் பண்ணுறது. ஆ சின்னதா இருக்கும். சின்ன ஃபோன் மாரி அது சின்னதா இருக்கும். இருக்கு சார். ஆ அதிலேயே அதிலேயே 3வது நாள்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3வது நாள்லயே உடம்பு ம். இந்த ரத்தம் வந்து ம். கெட்டியாகிறத கண்டுபிடிச்சிடலாம். ரத்தம் உங்களுக்கு கெட்டியாகவே இல்ல.
வெறும் லொல 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 லொலன்னு இருக்குது. அப்படியே கஞ்சி தண்ணி மாதிரி லொல லொலன்னு இருக்குது. அதனால கை கால் நடுங்குது, கால் நடுங்குது, வாய் துர்நாற்றம், மலது எல்லாம் கெட்டு போச்சு. அத வந்து உண்மையான அடர்த்திக்கு வரணும். அது 3 நாள்ல வர ஆரம்பிச்சது. எத்தனை நாள்ல? 3 நாள்ல. சார் ஹார்ட்டுக்கு ஆ, ரத்தம் தண்ணியா ஆகுறதுக்காக தானே சார் மாத்திரை சாப்பிடுது? அதுதான் முட்டாள்தனம். புரியுதா? ம். ம். ரத்தம் இயற்கையான அடர்த்தியில் இருக்கு. அப்ப நான் மாத்திரை உலகமெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு இருக்குது? இல்ல. யாரும் மாத்திரை மருந்து சாப்பிடுறது இல்ல. நீங்க தானே மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க. ம். ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. ஆஞ்சியோ பண்ணி பார்த்ததுல அடைச்சிருக்கு. ம். சரி. பிளட்டு சரி அடைச்சிருக்கு. தண்ணியாக்கிறதுக்கு மருந்து சாப்பிடணும். அப்புறம் ஏன் நல்லா ஆகல? சரி தண்ணி ஆகிறதுக்கு மருந்து கொடுத்தீங்க. அப்புறம் ஏன் நல்லா ஆகல? அது ஆயுசுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரை இல்ல சார். ஆயுசுக்கு ஆயுசுக்கு நல்லாகாதுன்னு சொல்றேன். ஆயுசுக்கு நான் நல்லாகாது. புரியுதுங்களா? ஆயுசுக்கும் ம். அவர் நல்லாகாது. என்னது? ம். நல்லா ஆயுசுக்கு நல்லா ஆகாது. ஆயுசுக்கு நல்லாக கூடாதுங்கிறதா மருந்து. என்னது? சரி, சரி, சரி. ம். நீங்க சரி 100 வருஷத்துக்கு அப்புறம் சாகரான்னு வச்சுக்கோங்க. 100 வருஷம் வரைக்கும் நல்லா ம். ஆகல, அப்படியே செத்து போறாரு. எதுக்கு நீங்க மருந்து சாப்பிடணும்? ம். இப்ப புரியுதா இல்லையா? புரியுது, புரியுது. அப்புறம் ஏங்க பள்ளிக்கூடம் போய் பாஸே ஆக மாட்டேங்கிறேன். எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும்? 10 வருஷம் படிச்சாச்சு 1ஆம் கிளாஸ் தேரல. 20 வருஷம் படிச்சு 1ஆம் கிளாஸ் தேரல. அப்ப வாத்தியார் தப்பா? பையன் தப்பா? பாடம் தப்பா? இப்ப எல்லாமே தப்புன்னு அர்த்தம். ம். அதே மாதிரி இந்த மருந்து உங்களை காப்பாத்தாது பொழுது, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ம். மருந்து விடணுமே இல்லையா? ம். ஏன் விடலைன்னா தெரியல. இந்த மருந்து விட தெரியல. அப்ப மருந்தையும் ம். விடணும், ஆரோக்கியத்தையும் ம். பெறணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த ம். பெருங்குடலை சுத்தம் செய்கிற மாதிரி உணவு பழக்கத்தை தற்காலிகமாக மாற்றி அமைக்கணும். புரியுதா? சரி, சரி. ம். உங்களுடைய உணவு பழக்கம் எது வேணா இருக்கலாம். அது தப்பு கிடையாது. அது நீங்க ம். உண்ணுவதற்கும் வாய் ருசிக்கு தான் வச்சுக்கணும். திங்கிறதுக்கும் ம். பன்னிக்குட்டி மாதிரி திங்கிறதுக்கும் வாய் ருசிக்கு தான் ம். வச்சுக்கணும். மத்த எதுக்கு வச்சுக்கூடாது? ஆரோக்கியத்துக்கு வச்சுக்கூடாது. ஆரோக்கியத்துக்கு வச்சுக்கிட கூடாது. நீ திங்கிறேன்னு சொல்றீங்க, நான் பண்ணி மாதிரி தின்னுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் அது ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. எதுக்கு? ம். சரி. ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? வாயை பொத்திட்டு கம்முன்னு இருக்கணும். வாயை பொத்திட்டு ம். இப்ப நான் சொல்ற உணவு ருசியான உணவு கொடுக்க போறேன். அந்த ருசியான உணவு தான் முதல்ல உங்க உடம்பில் ம். இருக்கிற 20 கிலோ மலத்தை எடுக்கணும். பெருங்குடல்ல மட்டும் உங்க வீட்டுக்காரருக்கு கிட்டத்தட்ட 6 கிலோ மலம் இருக்குது. ஏன்னா ம். பெருங்குடல் சுருங்கி போச்சுன்னா மலம் பூரா அங்க தேங்கிரும். அந்த பெருங்குடல் மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,50 மீட்டர் இருக்குது. ம். கிட்டத்தட்ட 8 அடி இருக்கு. எத்தனை? ஆ. 8 அடியில எத்தனை மலம் இருக்குன்னு கணிச்சு பாருங்க. ஒரு அடிக்கு 1 கிலோ இருக்கும். ஒரு அடிக்கு 1 கிலோ பீ இருக்கு. அந்த 1 கிலோ பீ சாதாரண பீயா? அது அவ்வளவு பிணவாடி அடிக்குது. புரியுதா? ம். அந்த ம். பணத்தை பூரா கரைச்சி எடுக்கிறக்கே 6 மாசம் ஆயிரும். அது பூரா கரைச்சி எடுத்து எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சுவையாவும் கொடுக்கணும், ருசியாவும் கொடுக்கணும். ஆரோக்கியம் ம். வந்துகிட்டே இருக்கும். அந்த மலம் குறைய 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 அந்த ம். மலத்தோட எடை தான் குறையும். அப்ப இந்த உடம்புல இருக்கிற எடை இருக்குது பாத்தீங்களா? அந்த குறிப்பிட்ட எடை ஆ. மலத்தின் எடையே 30% இருக்குது. மலத்தினோட எடையே 30% இருக்கு. அந்த 30% குறையும் பொழுது அந்த உண்மையான எடை நிற்கும். அப்ப நீங்க இப்ப இருக்கிறது ஒரு 20 கிலோ குறையுது அப்படின்னா உங்க எடை எவ்வளவோ இருக்கு எனக்கு தெரியாது. 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். 80 கிலோன்னு ம். வச்சுன்னா 80 கிலோன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 80 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ம். 20 கிலோ ம். குறைச்சிட்டோம்னா 60 கிலோ வரணும். அப்ப அந்த 20 கிலோ மலம் போயிடுச்சுன்னா உனக்கு 100 ஆண்டுக்கு நோய் ம். வராது. சரிங்க சார். சரி, இதை சரி. 6 மாசத்துல செய்யலாம். அந்த 6 ம். மாசத்துக்கு செய்ய வேண்டியதை நான் 3 நாள்ல சொல்லி ம். கொடுத்துருவேன். என்னது? ம். 3 நாள்ல சொல்லி குடுத்துருவீங்க. நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வர வர அதையே ம். ஒத்துக்கணும். எது எது ம். இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ, எது முன்னேற்றம் ம். வருதோ, எது உங்களுக்கு நல்லது தெரியுதோ, எது செலவு குறைக்கிறதா இருக்குதோ, எது செலவு ம். குறைவா இருக்குன்னு பார்க்கணும். அதாவது லாபம் ம். அதிகமா இருக்கணும், செலவு குறைவா இருக்கணும். என்னது? ம். ம். சரி, சரி. ம். நீங்க என்ன தெரியுமா? நம்ம முதலீடே நம்ம உடம்பு எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும். வயிறுக்கு ஓய்வு கொடுக்கணும், கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கணும், கல்லீரலுக்கு நோய் கொடுக்கணும், நுரையீரலுக்கு ஓய்வு கொடுக்கணும். நீங்க ம். இறப்பிக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓய்வு கொடுத்தாவே எல்லா ம். உறுப்புகளுமே தங்கிட்டு இருக்கிற விஷத்தை பூரா ம். தொண்டைக்கு ம். கீழே 33 அடியில விஷத்தை அப்படியே கக்கி கொண்டு வச்சிரும். ம். 5 மணி நேரம் ம். ஓய்வு இருந்தா போதும். ஒண்ணுமே தேவையில்லை. 5 மணி நேரம் ஓய்வு அந்த 5 மணி நேரம் ஓய்வு இருக்கிறப்ப என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுப்பேன். சும்மா வெறும் இருக்கக்கூடாது. 5 ம். மணி நேரம் ம். ஓய்வு இருக்கணும்னா 5 மணி நேரம் எதை சாப்பிட்டு ஓய்வு இருக்கணும்னு கேட்கணும். அதைத்தான் நான் சொல்லி தர போறேன். ம். 5 மணி நேரம் ஓய்வு கொடுக்க போறேன். 5 மணி நேரம் ஓய்வு ம். கொடுத்துட்டு ஒரு சாப்பாடு கொடுக்க போறேன். சைவ சாப்பாடு. சரியா? ம். ம். இந்த சரிங்க சைவ சார். சாப்பாடு நீங்க ம். நீங்க அதாவது இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் சாப்பிட்டதுல கொஞ்ச நாளைக்கு 6 ம். மாசத்துக்கு தள்ளி வச்சிருங்க. 6 மாசத்துக்கு தள்ளி தள்ளி வச்சுட்டு வச்சிரணும்.
நான் என்ன ம். சொல்றேனோ அதை மட்டும் சாப்பிட்டு முதல்ல வெளிக்கு போக பழகுங்க. நாத்தம் இல்லாம இனிமா கேன் ம். பயன்படுத்தாம வெளிக்கு போற மாதிரி பழகிக்கங்க. புரியுதா? சரி. சரிங்க சார். ஒழுங்கா ஒண்ணுக்கு போறதுக்கு பழகணும். ஒழுங்கா வெளிக்கு போறதுக்கு பழகணும். புரியுதா? அதுக்கு அந்த ம். வெளிக்கு போற மாதிரி ஒண்ணுக்கு போற மாதிரி குடுத்து, அதிலேயே கரைச்சு அதிகப்படியான சர்க்கரை, அதிகப்படி ம். நியாயமான சர்க்கரை உள்ள இருக்கணும். நியாயமான உப்பு ம். உள்ள இருக்கணும். எல்லாமே நியாயமானது இருக்கணும். ஆனால் அதிகமா ம். இருக்கிறத மட்டும் தான் கரைச்சு எடுக்கணும். புரியுதா? ம். ம். சரி, அப்ப சரி. அதிகமா இருக்கிறது கரைச்சு எடுத்துட்டோம்னா, உடம்பு ம். நல்லாயிரும். ம். அப்போ நீங்க எடைய போட்டு பார்த்துக்கணும். தினம் குறைஞ்சதுன்னா அது அத்தனை கிலோ மலம் குறையும்னு அர்த்தம். மலம்னா நினைச்சு பாருங்க. மலம் என்ன ஒரு மலம்னா நீ கற்பனையே பண்ண முடியாது. வயித்துக்கு இத்தனை மலம் இருந்தா, அப்புறம் எப்படி நோய் நல்லாகும்? ம். ம். உலகத்துல இந்த மலத்தை எடுக்கிற ம். ஒரே வைத்தியம் நீர் மருத்துவம். இதை ம். கண்டுபிடிச்ச மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர்கிட்ட 25 வருஷம் நான் பாடம் படிச்சேன். இப்பதான் சரி, யூடியூப்ல சரி. போட்டு எல்லாத்துக்கும் பாடம் ம். படிக்கிற மாதிரி சரி தப்பிச்சு போகட்டும், மக்கள் தப்பிச்சு போகட்டும், யான் பெற்ற இன்பம் பெருக வையுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். புரியுதா? நீங்க எத்தனை கோடி ம். செலவு பண்ணாலும் உங்க மனத்தை யாரும் எடுக்க முடியாது. ஏன் மலத்தை எடுத்தா தான் நோய் நல்லாகும். சரிங்க சார். எல்லா ம். நோயும் நல்லாயிரும். எல்லா நோயும் நல்லாயிரும். நீங்க ஒரு 15 நோய் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு 15 நோய்க்கு 18 டாக்டர் 15 நோய்க்கு 15 டாக்டருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு டாக்டரும் 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்பான். ம். முடிஞ்சு போச்சு கதை. உங்க சொத்தை வித்து கொடுத்துரும். அப்படித்தான் சொத்தை வித்து எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனா எல்லாம் சொத்தை வித்துட்டு பணமா ம். தான் வர்றான். பணத்தை கட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றான். பணத்தை கட்டிட்டு ம். பணத்த எடுத்துட்டு வராங்க. நீங்க அதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு பாருங்க. இது அப்படியே இல்ல. நீங்க இந்த கட்டண ம். பணம் 100 ஆண்டுக்கு நோய் வரக்கூடாது. நான் சொல்ற மாதிரி நடந்தீங்கன்னா 100 ஆண்டுக்கு நோயே வராது. சரிங்க சார். நீங்க சரிங்க நினைச்ச சார். நேரத்துல நினைச்சதுலாம் தின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களை காப்பாத்தவே முடியாது. நான் சொல்ற உணவை சாப்பிட்டீங்கன்னா அதுவே ஆரோக்கியமா இருக்கும். அதுவே அந்த செரிமானத்தை கட்டுப்படுத்தும். இந்த செரிமானம் இல்லாத ம். நேரத்துல பொண்டாட்டி சுட்ட, ம். அப்பன் கொடுத்தது, பையன் கொடுத்தது, ம். மாமியா கொடுத்தது, ம். மக கொண்டாந்து கொடுத்தது, ம். பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தது தின்னீங்க கோவிந்தா தான். சங்கு ரெடி பண்ணிக்கங்க, பாடம் ரெடி பண்ணிக்கங்க. புரியுதா? சரிங்க சார். புரியுதா? கடைசி நேரத்துல புரியுது, உட்காந்துருக்கிறீங்க. புரியுது. இதுக்கு மேல எவனும் 75 வயசு இத்து போன வயசு செத்து போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிருவாங்க. புரியுதா? ம். நீ செத்தினா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நீ செத்தினா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. கவலை பண்ண முடியாது. அப்படியே ம். அழுதாலும் நல்ல செத்த அன்னைக்கு தான் கரிஞ்சோறு திம்பாங்க. செத்த அன்னைக்கு தான் ம். கரிசோறு. 3ஆம் நாள் கரிசோறு திம்பாங்க. ஏன்னா நீ செத்தாச்சு ம். தூக்கி போட்டு கடைசியில 16 நாள் பட்டையே கலப்பாங்க. ஊரே உட்காந்து கரிசோறு திங்கும். புரியுதா? ம். ஆமா, அப்ப ஆமா. யாரும் கவலைப்பட மாட்டாங்க. யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு பண்ணுற அவஸ்தைய யார் சார் வாங்கிக்கிடுதா? ஒரு நாளும் செத்து செத்து கால் வலியோட அப்ப பிழைக்கிறது இன்னும் கூட இப்ப அப்ப யாரு சார் அப்ப இல்ல? சாகாம இருக்கிறதுக்கு வழி இருக்குன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ம். சரி இப்ப சார். சரி. இப்ப ம். நீங்க சாவ கண்டு பயப்படு. அப்ப சாகாம இருக்கிறதுக்கு வழி இருக்கணும் இல்லையா? ம். அப்ப அதுக்காக என்ன பண்ணணும்? உங்களுடைய பழைய உணவு பழக்கத்தை தியாகம் பண்ணிடணும். பழைய உணவு பழக்கத்தெல்லாம் ம். என்னது? தியாகம் பழைய பண்ணிடுறோம். பழைய உணவு பழக்கத்தை இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் சாப்பிட்டது. இப்ப 77 வருஷமா சாப்பிட்ட உணவு பழக்கத்தை தியாகம் பண்ணிடணும். என்னது? அது ம். அசைவமா, ம். சைவமா என்ன எனக்கு தெரியாது. உங்க உணவு பழக்கம் என்னவோ, வாயில எது எது போட்டீங்க அதெல்லாம் தியாகம் பண்ணிடணும். ம். மருந்து போட்டீங்களா? அதையும் தியாகம் பண்ணணும். அப்புறம் சைவம் ம். போட்டீங்களா? அதையும் தியாகம் பண்ணணும். அசைவம் போட்டீங்கன்னா ம். தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்ற உணவுகளை ஒழுங்கா சாப்பிடணும். புரியுதா? ம். சரி, சரி. சரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 6 மாசம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், ஏங்க ஏற்கனவே ம். கொஞ்சம் ம். சாப்பிட்டேனே, சாப்பிட்டு பாரு. ம். நான் அசைவம் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு பாரு. சைவம் சாப்பிட்டேங்க ம். சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லையா? உடம்பு பிரச்சனை வருது. ம். ஆமா வருதா? அப்ப நான் சொல்லிக் கொடுத்தேன்னு அதை சாப்பிடு. ம். அப்ப சரிங்க சார். அதையும் சரி. சாப்பிட்டுக்கலாம், அதையும் ம். சாப்பிட்டுக்கலாம், இதையும் சாப்பிட்டுக்கலாம். ம். புரியுதா? சரி, சரி, இப்ப சரி. நீ எதையும் சாப்பிடக்கூடாது. நான் சொல்றத மட்டும் தான் ம். சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா சரி, சரிங்க. தப்பிக்கலாம். என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க. ம். பயங்கரமா மரணடி கொடுத்து எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? ம். ம். சரிங்க நாளைக்கு சார். காலையிலக்குள்ள நாளைக்கு ம். சாயங்காலத்துக்குள்ள நான் அனுப்பிச்சிருக்க அத்தனை வீடியோவும் பாத்துறணும். அத்தனை செய்திகளும் அத்தனையும் படிச்சு பார்த்து 2 பேரும் நாளைக்கு 2 பேரும் எங்க வெளியே போக கூடாது. புரியுதா? ம். சரி. ம். டேபிள் உட்காந்து நான் டேபிள் தான் பேசிட்டு இருக்கிறேன். ம். டேபிள் இப்ப நான் ம். பேசுறதே உங்களை அனுப்ப போறேன். டேபிளையும் உட்காந்து ம். அனுப்புற செய்தி அத்தனை ம். அந்த படம் கிட்டத்தட்ட 25 படம் அனுப்பிச்சிருக்கேன். அந்த குடல் எப்படி இருக்குது, இந்த இறப்பை எப்படி ம். இருக்குது, என்னென்ன அடப்பு இருக்குது, ம். ஏன் உடம்பு வேலை செய்யும். இப்ப உங்க உடல்ல வந்து ஆஹ், ம். உயிராற்றலும் இருக்குது, உடம்பு ஆற்றலும் ம். இருக்குது, 2 சக்தியும் இருக்குது. ஆனால் உள்ள உடம்பு இயங்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள பழைய கழிவு நிறைய அடைச்சிருக்கறனால இந்த உடம்பு இயங்க விட ம். மாட்டேங்குது. ம். அதனால ம். உயிராற்றல் வெளியே போக பாக்குது.
அப்ப இதுக்கு பேர் லைவ், ம், அதை என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேர் விட்டலிட்டி ஃபோர்ஸ். விட்டல் ஃபோர்ஸ் அதை தான் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. விட்டல் ஃபோர்ஸ்னா ம், உயிராற்றல், பாடி ஃபோர்ஸ்னா ம், பாடியினுடைய ஆற்றல். இந்த ரெண்டு ஆற்றல் நல்லா தான் இருக்குது. ஆனா உள்ள கழிவு பயங்கரமா இருக்கிறதுனால உடம்ப இயங்க மாட்டேங்குது. அப்ப உயிர் ம், தங்குவதற்கான சக்தி உங்ககிட்ட கிடையாது. ம், அது காரணமே உள்ள இருக்கிற பழைய மலம். அதாவது நீங்க 75 வருஷமா சாப்பிட்ட பழைய மலம் அது உள்ள உட்கார்ந்து. அது ம், எங்க இருக்குதுன்னா, அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ம், அது கொழுப்பாக மாறி என்னது, நீங்க சாப்பிட்ட மாவு ம், சத்து, நீங்க மாவு சத்து, அப்புறம் வந்து இந்த மாவு சத்து, இறைச்சி சத்து எல்லாம் கொழுப்பா மாறி உள்ளே இருக்கிற முக்கியமான உயிர் பாகங்கள்ல போய் தங்கி படிந்து அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது. ம், இந்த கொழுப்பா நீ தின்னது பூரா எதுவான இருக்கலாம். அது குறிப்பாக மாவு சத்து. குறிப்பா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கறி, மீன், கோழி, முட்டை, கருவாடு, ரை, ஓட்ஸ், பார்லி, சப்பாத்தி, மாவு எல்லாமே மாவு தான். அந்த மாவு என்ன ம், ஆயிப்போச்சுன்னா, அதிகமா தின்னு தின்னு நேரம் கட்ட நேரம் திங்கிறது. 3 வேளை திங்கிறது, 6 வேளை திங்கிறது, 7 வேளை திங்கிறது, திங்கலைன்னா செத்து போயிருங்கிறது, இப்படிலாம் சொல்லி சொல்லி தின்னு தின்னு கொழுப்பா மாறி உங்களை சாவு கொண்டு விட்டுருச்சு. எங்க கொண்டு போய் ம், ம். எப்படி சாவுல இருந்தாலும் கொண்டு ஆமா, விட்டுச்சு. எப்படி இருந்தா சாவுத வரத்தான் போகுது. தின்னுதானே சாவணும். ம், அப்ப அதை அனுபவிக்க தானே வேணும். திண்ணேன்னு இப்ப திண்ணேன்னா எந்த அளவுக்கு ம், திங்கிறீங்களோ அந்த அளவுக்கு நோய் வருமா இல்லையா? ஆமா. திங்க திங்க நோய் வந்துருச்சு. திங்க திங்க ம், நோய் வந்துட்டு. ஆமா, வாயை கட்டினா நோவை கட்டலாம்னு சொல்லிட்டே இருக்காரு. என்னைக்கே வாயை கட்டி இருக்கீங்களா? வாய கெட்டவே இல்ல சார். அப்ப நான் வாயை கட்டி 25 வருஷம் ஆச்சு. வாயை கட்டி 25 வருஷம் ஆச்சு. எனக்கு வயசு 67. 6 வயசு பையன் அல்ல 16 வயசு பையன் என்னோட நடக்கவும் முடியாது, என்னோட பேசவும் முடியாது, என்னோட ஸ்பீடுக்கு எவனும் வர முடியாது இந்தியாவுல. புரியுதா? ம், இந்த படம் குருவ யோகா செய்யற மாதிரி கொடுத்தது நீங்க தானே சார்? ஆமா, நானே தான். சரி, சரி, சரி. ஆமா. அதெல்லாம் ம், தேவையே இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுக்காக இன்னைக்கு கூட 100 ஆசனம் பண்ணுவேன். ஆனா அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல. அத வந்து என்னுடைய பசி தாகத்தை கட்டுப்படுத்தாது. நான் சுவாசத்திலேயே ம், பசியை கட்டுப்படுத்திடுவேன். சுவாசத்திலேயே ம். சுவாசத்தை இழுத்து பசிய புடிச்சு கட்டு. ஆமா 64 வினாடி நிறுத்துவேன். ஒரு நிமிஷம் நிறுத்துறேன்னா இந்த பசி போயிரும். எனக்கு பசி வர்றப்போ ஒரே நிமிஷம் மூச்சை ம், நிறுத்துவேன். நிமித்துறேன்னா எனக்கு 2 ம். நாளைக்கு பசி போயிரும். 2 நாளைக்கு. பசி போயிரும். அப்ப எனக்கு 2 நாளைக்கு உணவே தேவையில்லை. அப்ப எனக்கு காற்றுல இருக்கிற அந்த சக்தி, பிராண சக்தி, காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறும். உங்க உங்க வீட்டுக்காருக்கு புரோட்டீன் வெளியே போயிட்டு இருக்குது. புரோட்டீன், அல்புமின், புரோட்டீன் வெளியே வெளிய போயிட்டு போயிடுச்சு. வெளியே போயிட்டு இருக்கு. ம், அந்த ம், என்ன தின்னாலும் நீங்க மாட்டுக்கறியவே தின்னாலும் புரோட்டீன் வெளியே போயிட்டு தான் இருக்கும். ம், 1 லிட்டர் நெய்யே குடிச்சாலும் புரோட்டீன் வெளியே போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு கிடையாது. அது உடம்பு தானா தயாரிக்கிறது வந்தா மட்டும்தான் உள்ள நிக்குமே தவிர, நீ வெள்ளைக்கார ம், மட்டும் வெள்ளைக்கார இருக்க மாட்டீங்க. வெள்ளைக்கார பணக்காரர்கள் உங்களை ஏமாத்துவதற்காகவே பொய் சொல்லி ம், இருக்கிறான். 100 வருஷம் பொய் சொல்றான். ம், குறிப்பா ம், மாவை தின்னாதான் நோயாளியா மாறுவேன்னு விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களை மாவை தின்ன சொல்லிட்டே இருப்பான். ம், மாவு தின்னா நோவு வந்துகிட்டே இருக்கும். நோவு வந்தாதான் அவனுடைய வியாபாரம் நடக்கும். புரியுதா? ம், ம், இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களை வந்து வாடிக்கையாளர் வச்சிருக்கான். நோய் நல்லாக்கிற நோக்கம் உலகத்திலே ம், யாருக்குமே குறிப்பா குறிப்பா மருத்துவர்களுக்கு, மருந்து வியாபாரிகளுக்கு நோய் நல்லாக கூடாதுங்கிறது அவங்க நோக்கம். நோய் நல்லாயிட்டா அப்புறம் அவங்களுக்கு பிசினஸ் படுத்தணும். என்னது? ஆமா. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நீ நோய் நல்லாக்கிற வழி தெரிஞ்சுக்கோ, இதவே தொடர்ந்து ம், நடத்திக்கோன்னு நான் சொன்னேன். நீயே டாக்டர், நீயே சாப்பிடுற, நீயே டாக்டர் ஆகுற, நீயே செக் பண்ணிக்கிற. ம், அப்ப ம், அப்ப ம், தனக்குத்தானே மருத்துவர் ஆயிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து மனம் ஒத்துழைப்பிக்கணும். மனம் மாறலினா ஒண்ணும் பண்ண ம், முடியாது. இப்ப மனம் எப்படின்னா 3வது நிலை. இப்ப வந்து இது வரைக்கும் தின்றதெல்லாம் தின்னாச்சு இல்லையா? அது வந்து இன்ப துன்பம். அதாவது பொருள் தேடுறது, பணம் தேடுறது, இன்பத்தை அனுபவிக்கிறது, துன்பத்தை அனுபவிக்கிறது, இதெல்லாம் பிறவி நிலை. இதெல்லாம் பிறவி நிலை. ம், அடுத்தது மந்த புத்தி. எப்ப பாரு தீயதைவே திங்கிறது, கண்டதைவே நினைக்கிறது மந்த நிலை. சரியா? இதுதான் ம், ம், உலகத்துல ம், 100க்கு 99 பேத்துக்கு இந்த புத்தி தான் இருக்கு. இவங்கள தப்பிக்கவே முடியாது. ம். ஜெயலலிதா மாதிரி நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும். ஜெயலலிதா மாதிரி நோய்வாய்ப்பட்டு சாக நோய் வேண்டும். அந்த மாதிரி ம், நீங்க தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ம், இந்த 3வது நிலை, ம், அதாவது 3வது நிலை என்ன தெரியுமா அர்த்தம்? 3வது நிலைனா மனமெல்லாம் ம், ஒன்று கூடி ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிற நிலைன்னு பேரு. மனமெல்லாம் ஒன்று கூடாத நல்லவங்களா சேர்ந்து தேர் எடுப்பாங்க. ம், நல்லவங்களா சேர்ந்து ம், 100 கோடி தேர் எடுப்பாங்க. அவங்க 4 பேர் 4 கொள்கை இருக்கும். நல்லது நடக்க ம், வேண்டும் என்பதற்காக அந்த தேர் எடுப்பாங்க. ம், எதுக்குன்னா நல்லது நடக்கணுங்கிறதுக்காக. நான் என்ன நினைக்கிறேன்னா, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம மனமெல்லாம் ஒன்று ம், சேர்ந்துச்சுன்னா, நீங்க நீங்க தேர் எடுக்கிறது, மரம் நடுறது, பலதெல்லாம் நன்மை
நீர் பந்தல் வைக்கிறது, மோர் பந்தல் வைக்கிறது, இதெல்லாம் வேற. இதெல்லாம் இதுவும் 4 பேர் சேர்ந்து தான் செய்றாங்க. அதுவும் ஒரு நல்ல ம், காரியம் தான். ஆனால் நாம ஆரோக்கியத்திற்காக ஒன்று கூட வேண்டும். என்னது? ம். ஆரோக்கியத்துக்கு. அப்ப என்னுடைய மனம் இருக்குது. இப்ப என்னுடைய மனத்த ம், உங்களுக்கு நான் குடுக்க போறேன். என்ன மனம் மாறணுங்காட்டி ஏங்க 77 வயசு எவனுமே ரிப்பேர் பார்க்க மாட்டான். போயான்ருவான். என்னது? ம், வயசு ம், கேட்பான். 77 வயசு. ம், அதெல்லாம் தேறாதுங்க, வராதுங்கன்றுவான். என்னது? ம், ம், இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ம், ம். 2வது இதெல்லாம் எதுக்குங்க 77 வயசுல இதெல்லாம் எதுக்குங்க பண்ணிட்டு? அதெல்லாம் வயசாகி போச்சு. சர்க்கரை நோய்ங்க. எதுவுமே சர்க்கரை நோய் வந்துட்டா எந்த நோயும் நல்லாகாது. எந்த நோயும். நல்லா ஆகாது. ஏன்னா உடம்பு அழுகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் செத்துருவாரு அவரு. அழுகிட்டு இருக்குது உடம்பு. ம், புரியுதா? ம், இப்ப ம், அழுகி போறத காய வைக்கணும். அழுகி போறத காய வைக்கணும். ம், ம், இப்ப ஒரு இறைச்சி ம், இப்ப இறைச்சி இருக்காங்க. அன்னைக்கு உப்பு கண்டம் பார்த்திருப்பீங்க. கறி கண்டம், உப்பு கண்டம், மீன் கண்டம்லாம் பார்த்திருப்பீங்க. மீன் எல்லாம் வெயில்ல காய வைப்பாங்க. ம், ம், மீனை வெயில்ல 4 நாள் காய வச்சாங்கன்னா அது மீன் கருவாடாயிரும். மீன் கருவாடாயிரும். ம், ம். அதே ஒரு டப்பால போட்டு மூடி வச்சீங்கன்னா கருவாடாகுமா? ஆகாது. அந்த மாதிரி உங்க உடம்பு அழுகி போச்சு. இப்போ ம், அதே இறைச்சி இருக்குது. ம், இறைச்சி ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி ஏதோ இருக்கட்டும். மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சின்னு வச்சுக்கலாம். ஆட்டுக்கறி உப்பு கண்டம் ம், போடுவாங்க. ஆட்டுக்கறி என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பியில கோர்த்து, நூல்ல கோர்த்து, வெயில்ல காய ம், வச்சிருவாங்க. வெயில்ல காய வச்சா ம், ஒரு 3 நாள்ல, 4 நாள்ல, 10 நாள்ல எலும்பு மாரி ஆயிரும். ம், அத வந்து டப்பால ம், போட்டு வச்சா 100 ஆண்டாலும் கெடாது. சரியா? ம், ம், இதெல்லாம் இயற்கை. இயற்கையில காத்து படணும், சூரிய வெளிச்சம் படணும். ம், அதெல்லாம் பட்டுச்சுன்னா அது ம், மருந்தாக மாறிரும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? ம், வயித்துக்குள்ள போடுறீங்க. வயித்துக்குள்ள என்னமா இருக்கு? வயித்துக்குள்ள கொடூர விஷ நோய் தான் இருக்குது. வயித்துக்குள்ள ம், வெளிச்சம் இல்ல. வயித்துக்குள்ள ஆக்ஸிஜன் ம், இல்ல. வயித்துக்குள்ள ம், சூரிய வெளிச்சம் இல்ல. வயித்துக்குள்ள சூரிய வெளிச்சம் இல்ல. ம், வயித்துக்குள்ள ம், ஆக்ஸிஜன் இல்ல. வயித்துக்குள்ள காற்றோட்டம் இல்ல. ம், அதுல கொண்டு இறைச்சியை போடுறீங்க. அதுல கொண்டு போய் ம், ம். இறைச்சிய இறைச்சி போடுறோம். போடுறீங்க. கோயிலுக்கு கடா ம், வெட்டியாச்சு. அது சாப்பிட்டா நல்லது. ம், பல 1000 காரணத்தினால நீங்க ஆசையின் காரணமாகவோ, ருசியின் காரணமாகவோ, நம்பிக்கையின் காரணமாக நீங்க உள்ள போட்டா அது பிணமா மாறிடுது. என்னது? திடமா மாறிடுது. அந்த பணத்தை தான் நீங்க தின்றுருக்கிறீங்க. தின்னங்காட்டி அது உள்ளவே ம், உட்கார்ந்துட்டு அவனை சாபிடிக்குது உங்களை. என்னது? ம். அது பாலை குடிச்சாலும் பிணமா சாவடிக்குது. மாறும். முட்டை தின்னாலும் ம், பிணமா மாறும். கொழுப்பு தின்னாலும் ம், பிணமா மாறும். வெண்ணெயை தின்னாலும் பிணமா மாறும். வெண்ணெய் தின்னாலும் பிணமா மாறும். புரியுதா? ம், இட்லி ம், தின்னாலும் அழுகி போயிரும். ம், தோசையை தின்னாலும் அழுகி போயிரும். எல்லாமே அழுகிற தன்மை. வயித்துக்குள்ள எதுவுமே நடக்காது. அழுகிற பொருள் தான்னு விஞ்ஞானம் சொல்லுது. எதை போட்டாலும் ம், அழுகி போகணும். ஆனா இதே இட்லி வெயில காய வைங்க, வடகமா மாறிடும். இட்லி வெயில காய வச்சீங்கன்னா ம், இட்லி வெயில்ல அதே இட்லி தான் வெயில்ல போடுறீங்க. வெயில்ல ம், போட்டு காற்றோட்டம் பட்டுச்சுன்னா அது வடகமா மாறும். ஒரு 4 நாள் கழிச்சு எண்ணெயில பொரிச்சு முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடலாம். சரியா? ம், அதே இட்லி ம். வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னா அழுகி போய் பிணமா வெளிவரும். பிணமா வெளிவரும். பீயாத்தான் வெளிவரும். என்னது? சரி, சரி, சரி. அந்த ம், பீ வந்து 80 விழுக்காடு வெளியே வந்துடும். 20 விழுக்காடு உள்ள ம், ஸ்டாக் பண்ணிடும். 80 விழுக்காடு ம், வெளியே வரும். 20 விழுக்காடு உள்ள ம், ஸ்டாக் ஆகி உடம்புல இருக்க எல்லா ம், கணையம், கல்லீரல், நுரையீரலை பூரா அந்த பீ ம், ஏறிடுது. கணையத்துல பூரா பீ ஏறிடுது. ம், எல்லாம் ஏறி உங்களை சாவு கொண்டு விட்டுருது. இப்போ ம், அதெல்லாம் மெல்ல ம், உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12 மண்டலம் கெட்டு போச்சு. இந்த 12 மண்டலத்தையும் ஒரே நேரத்துல ம். சுத்தப்படுத்தணும். ஒரே நேரத்துல சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துகின்ற பொழுது எல்லாம் சுத்தமாயிரும். நீங்க 3 நாள்ல எல்லா நுரையீரல் சுவாசம் நல்லா வரும். மலம் நல்லா ம், போகும். சிறுநீர் நல்லா போகும். ம், தோலெல்லாம் நல்லாயிரும். எலும்பு மண்டலம் ம், எல்லாமே இந்த 3 நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். 10% வந்துடணும். எத்தனை பர்சன்ட்? ம். 10%. குறைஞ்சபட்சம் 5% வந்துடணும். தினம் ம், 5%, அப்புறம் 6, 7, 8, 9, 10, 11 இப்படியே போக 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 100ன்னு ம், வர்றப்ப ஒண்ணுமே இருக்காது. ம், பரிபூரண ம், விடுதலை. என்னது? அதுக்கப்புறம் ம், நான் சொல்ற உணவை சாப்பிட்டு ம், பாரு. இட்லி சாப்பிட்டு பாருன்னு சொல்லிடுவேன். உனக்கு ம், என்ன சைவம் தான் சாப்பிடணும். அசைவம் சாப்பிட்டேன்னா ம், தப்பிக்கவே முடியாது. அசைவம் சாப்பிட்டேன்னா தப்பிக்கவே முடியாது. ம், ம், அசைவம் சாப்பிட்டேன்னா நேர ம், கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடணும். அசைவம் சாப்பிட்டாச்சு. ம், சரி தப்பு இல்ல வான்னு சொல்லுவோம். வரும்பொழுது 10 லட்சம் தூக்கிட்டு வந்துடணும். 10 லட்சத்தை ம், தூக்கிட்டு வந்து எங்கிட்டே ம், இருக்கணும். எங்கிட்டே என்னுடைய நான் மருத்துவமனை கட்டி வச்சிருக்கிறேன். அங்க வந்து படுத்துக்கணும். நான் சொல்ற மாதிரி செய்யணும். புரியுது? இல்லைன்னா தப்பிக்கவே ம். முடியாது. சைவம் சாப்பிட்டீங்களா சரி. ஒன்றும் தப்பு இல்ல. சைவம் சாப்பிட்டீங்கன்னா 2, 3 ம், நாள்ல அது வெளியே எடுத்துடலாம். ம், 2, 3 நாள்ல அந்த வெயிட் ஏறும். அது சாப்பிட்றப்ப அந்த பீ எல்லாம் ஏறி போய் போலியே 10 கிலோ எடையை காட்டும்.
உடனே நான் சொல்லி கொடுப்பேன். ம், ஏய், சைவம் சாப்பிட்ட பரவாயில்ல, நீ ஒரு 10 பைசா ம், செலவு நான் சொல்ற மாதிரி இருன்னு சொல்லுவேன். அப்ப அந்த நீர்ப்பயிற்சி செய்து பழையபடி கரைச்சி ம், எடுத்துடணும். கரைச்சி எடுத்து பழைய எடைக்கு வந்துடணும். பழைய எடைக்கு வந்து நிறுத்தணும். அப்ப முதல்ல ம், இந்த தேவையில்லாத எடையை குறைக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்க போறேன். நாளையில இருந்து காலையில இருந்து தொடங்கிடுவேன். புரியுதா? ம், ம், தொடங்கிட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பேன். 10 மணிக்கு ஒரு சைவ சாப்பாடு கொடுப்பேன். ம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ம், அவனுக்கு பசி அடைக்கிறோம், வாய் ருசி ம், அடைக்கிறோம். பசி அடக்கணும், ம், வாய் ருசி அடக்கணும். அதுதான் உணவு. புரியுதா? அதே ம், நேரத்துல ம், அந்த பெருங்குடல் இருக்கிற மலமும் வெளிய வரணும். ம். அந்த மாதிரி 2 சரி. தடவை உணவு கொடுப்பேன். 2 தடவை உணவு சொல்லுவேன். ம், ம், போதுமல்ல? 2 தடவை உணவு நல்லா ம், ருசியா ம், சாப்பிடணும். நல்லா அதுல நெய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ம், இதெல்லாம் நான் சொல்லுவேன். ருசி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், காரம் போட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம், விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். ம், எல்லாம் பண்ணிக்கலாம். நான் சொல்றதெல்லாம் அப்படி பண்ணீங்கன்னா 2 வேளை உணவு கொடுப்பேன். 1 மாசத்துக்கு அவர் ம், எங்கேயும் போகக்கூடாது. 1 மாசத்துக்கு வீட்டுல தான் இருக்கணும். என்னது? ம், ம். வீட்ல கல்யாணம் தான் காட்சி இருக்கணும். கல்யாணம் காட்சி கரும்பாதீங்கன்னா அதான் இருக்குதுன்னா சொல்லிடுங்க. 2 நாள் கழிச்சு தொடங்கலாம். ம், எனக்கு கல்யாணத்துக்கு போகணும், கருமாதிக்கு போகணும்னு அப்படி சொன்னீங்கன்னா பயிற்சி தொடங்க மாட்டேன். இல்ல ஒழுக்கமா ம். இருப்பேன் அப்படின்னா மருத்துவமனையில எப்படி அமைதியா இருக்கிறவங்க அந்த மாதிரி அமைதியா இருக்கணும். புரியுதா? யாரு வந்து சரிங்க பாக்குறது, சார். தொந்தரவு பண்றது எதுவுமே இருக்கக்கூடாது. நான் எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்பேன். புரியுதா? ம். சரி, சரி. வாட்ஸ்அப்ல தான் கூப்பிட்டு கேட்பேன். வாட்ஸ்அப்ல தான் பதிவு பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணி நீங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்க சார். அதை சரி, கேட்டு சரி. ஒரு கேட்டு தடவை புத்தி டவுன்லோட் பண்ணுங்க. ம், நீங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நீங்களும் பதிவு பண்ணிக்கணும். ம், ம். அப்ப சரி. நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி நீங்க என் மனதோட ஒத்துழைச்சீங்கன்னா உங்களை 100 நாள்ல ம், நோய் இல்லாம பண்ணி விட்டுருவேன். அந்த 100 நாள்ல நோய் இல்லாம இருக்கிறதுக்கு 3 நாள் பயிற்சி கொடுப்பேன். அதையே ம், புத்திசாலித்தனமா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு செலவில்லை. ம். இல்லைன்னா சரி. நான் அந்த உடனே ஃபீஸ் கேட்டே இருப்பேன். எப்ப வாத்தியார் சொல்றது கேட்கலீங்கன்னா தண்டம் வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ம். சரிங்க சார். சரி, இதுலயே சரி. உங்களுக்கு 3 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடணும். அந்த 4வது நாள் ம், நீங்க தானாவே குளுக்கோமீட்டர் எடுத்து செக் பண்ணிக்கலாம். 4வது நாள் குளுக்கோமீட்டர் செக் பண்ணிக்கலாம். இப்ப ம். சர்க்கரை சரிங்க வந்து சார். 300 இருக்கலாம், 400 இருக்கலாம். எவ்வளவு இருக்கு சர்க்கரை? நேத்து பார்த்திருப்பீங்க, முந்தானத்து பார்த்திருப்பீங்க. லோலோன்னு இருக்கு. எப்படி சர்க்கரை எவ்வளவு? பார்க்கல. நாளைக்கு காலையில பார்த்துட்டா சார் காலையில? பார்த்துட்டு அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. அந்த அந்த படத்தையே எனக்கு அனுப்பிச்சிருங்க. அந்த மானிட்டர் காமிச்சீங்கன்னா அது காட்டும் இல்லையா? அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. புரியுதா? சரி, சரிங்க அந்த சார். சரி. குளுக்கோமீட்டரவே போட்டோ எடுத்து அது பேர் குளுக்கோமீட்டர்னு பேர். உள்ள இருக்கிற விஷத்தை குளுக்கோஸ்ங்கிறது விஷம்னு அர்த்தம். ம், நீங்க நம்ம சாப்பிடுறது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் தான் கொடூர விஷம்னு அர்த்தம். அது இனிப்பா மாறுறது இல்ல, ஆசிட்டா மாறிடும். ம், என்னது? ம், ம். குளுக்கோஸ்னா இனிப்புன்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. அது ஆசிட்டா மாறுது. அதுதான் விஞ்ஞானம். இவன் பொய் சொல்றானா? இப்ப வாயில குளுக்கோஸ் இருக்கு. வாயில போட்டு ஜில்லுன்னு இருக்குதா இல்ல, இனிப்பா இருக்குதா இல்லையா? ஆமா இருக்கு. ஆனால் நீங்க சாப்பிடுற இட்லி என்னதான் மாறும்? நீங்க சாப்பிடுற ம். இட்லி ஆசிட்டா மாறி உடம்ப அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆசிட்டா மாறிடுது. சரி, சரி, சரி. குளுக்கோஸ் என்பது வேற. குளுக்கோஸ் கடையில விற்கிற மெடிக்கல் குளுக்கோஸ் பார்த்து சோளத்துல இருந்து தயாரிக்கிறது. சோளம் இருக்குல்ல, மக்காச்சோளம். ம். அந்த ஆமா, ஆமா. மக்காச்சோள படமே அதுல போட்டிருப்பான். மக்காச்சோளத்து படமே அதுல போட்டிருப்பான். அந்த காலத்துல நான் பார்த்து குளுக்கோஸ் பார்த்தேன், மக்காச்சோள படம் போட்டிருப்பான். அது வந்து பிரிச்சு ம், எடுத்து அது பல வகையான ப்ராசஸ் பண்ணி ஒரு சின்ன 100 கிராம 50 ரூபாம்பா அந்த அளவுக்கு எனர்ஜி. அது வேற. நீ திங்கிறது வந்து ம், ஏசிட்டா மாதிரி பெருங்குடலை பூரா சுருக்கிடுது. அது மட்டும் இல்ல, நுரையீரலே ம், சுருங்கி போச்சு. நுரையீரல் சுருங்கி ம், போய் நீர் ஏறிடுது. என்னது? நீர். ம். நீர் ஏறிட்டு. நீர் ம், என்கிட்ட நடக்க முடியல. சுவாசம் பண்ணது பூரா கிருமி இன்ஃபெக்ஷனா மாறிடுது. என்னது? இன்ஃபெக்ஷன். ம், ம், சக்கரை நோயாளின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சக்கரை ம், நோயாளினாவே அவன் நிரந்தர இன்ஃபெக்ஷன் உடைய நிரந்தர கிருமி தொற்றாளின்னு பேரு. சக்கரை நோயாளி எங்கெங்க போறானோ அங்க நோயை பரப்பிட்டு வந்துருவான். ம், சக்கரை நோயாளி எங்கெங்க பயணம் பண்றானோ நல்லபடியும் சேர்த்து கெடுத்து ம், விட்டு வந்துருவான். ம், என் உடம்பு வந்து கிருமி அப்படிதான் சொல்றான். சக்கரை நோய் வந்துட்டாவே உடம்பு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாயிரு. அவங்ககிட்ட பேசாதீங்கிறாங்க. அதனால சக்கரை நோயில பார்க்கவே கூடாது. ம், அவன் தூரத்துல இருக்கணும். ஏன்னா அவன் உடம்பு அழுகி போய் அந்த துர்வாடை வெளி வந்துகிட்டே இருக்காது. யாராவது சுவாசம் பண்ணாங்கன்னா அவன் அவ்வளவுதான் தீர்ந்தான். ம். அதனால நல்லபடியா நீங்க எங்கேயும் போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களால 4 பேர் கெட்டு போயிருவாங்க. என்னது? ம். சரி, சரி, சரி. கவனமா இருக்கணும். இன்ஃபெக்ஷன் நோயாளி சாதாரணம் அல்ல. இந்த நோய்க்கு ம், எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் வேலை செய்யாது. ம். வேலை செஞ்சா நல்லா இருக்கணும் இல்ல? அப்புறம் இது கண்டினியூ ஆமா. போயிரு. கடைசியில அப்புறம் டோஸ் ஏத்திட்டே போவனே தவிர டோஸ் ஏத்த நீங்க கெட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? டோஸ் குறைச்சா பரவாயில்ல. டோஸ் ம். ஏத்திட்டே போவான். டோஸ் ஏத்திக்கிட்டே போகும். ம். ஏத்திட்டே சுகர். போனீங்கன்னா அதுக்கு ஏத்திட்டே போயிட்டே நீ பணத்தை கட்டிட்டே இருக்கணும். பணத்தை கட்ட கட்ட பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னது? ம். இப்ப ஆமா சார். எல்லாரும் நம்ம 5 நோய் இருக்கு சார்.
சாகு மட்டும் மாத்திரை சாப்பிடணும். அப்படியா? தைராய்டு, ம் சுகரு, ம் பிரஷரு ம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு 4, 5 நோய் இருக்கு. அது சாகு மட்டும் மாத்திரை சாப்பிடணும். அப்ப இது இது வைத்தியமான்னு கேட்கறேன். இது என்ன வைத்தியமான்னு கேட்கறேன். ஒன்னா ம், அது விருந்து ம், மருந்து 3 வேளைன்னு சொன்னா மருந்து சாப்பிட்டா 3 நாள்ல ம், நல்லாகணும். விருந்துன்னா 3 ம், நாளைக்கு மேல இருக்கப்படாது. நீங்க தினம் விருந்து அடிச்சுட்டே இருந்தீங்க என்ன ஆகும்? ம், சரி மருந்து சாப்பிட்டீங்க 3 நாள்ல நல்லாகணும் அப்படிதான் விதி சொல்லுது. மருந்து சாப்பிட்டா 3 நாள்ல நல்லாகணும். ஏன் நல்லாகல? அப்ப நீங்க விருந்து ம், பாட்டே பிடிக்கிறீங்க. விருந்து அது ம், பசிச்சா என்ன பசிக்காட்டி என்ன தின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். என்னது காலையில எழுந்திரிச்சு 8 மணிக்கு தின்னு, ம், 12 மணிக்கு தின்னு, ராத்திரி 4 மணிக்கு தின்னு, அப்புறம் 7 மணிக்கு தின்னு, 11 மணிக்கு பாலை குடி. இத்தனையும் தின்னுட்டே இருந்தா உடம்பு என்னதான் பண்ணும்? அத்தனையும் சேர்த்து வச்சு உனக்கு கொள்ளுது. ம், இதெல்லாம் விபச்சாரிகள் பண்ற வேலை. இதெல்லாம் யார் பண்ற வேலை? பணக்கார விபச்சாரிகள் பண்ற வேலை. அந்த பணக்கார விபச்சாரிகள் ம், மருந்துங்கிற பேர்ல அதெல்லாம் பெட்ரோல் கெமிக்கல். உண்மையால மூலிகை மருந்து கிடையாது. அதெல்லாம் பெட்ரோல் கெமிக்கல். என்னது? பெட்ரோல் இருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோல் கெமிக்கல். கழிவுகள். பெட்ரோல் இருந்து பெட்ரோ கெமிக்கல் பேரு. பெட்ரோல் இருந்து எடுக்கிற அந்த ம், கழிவுகளை தான் மாத்திரைங்கிற பேரிட போய் சொல்லி வித்துக்கிட்டு இருக்கானுங்க. உலகமே அதான் பண்ணிட்டு இருக்குது. யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பல லட்சம் ரூபாய் கமிஷன் கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டாக்டருக்கு ம், போனான்னா அந்த டாக்டர் வந்து 10 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு உங்க மருந்து சிபாரிசு பண்ணுவான். நீ செத்தா என்ன போனா என்ன? ஏன்னா அவன் 10 லட்சம் அங்க வாங்கிடுறான். புரியுதா? அதனாலதான் நோய். ம், ரெண்டாவது நோய் நல்லாகாதுன்னு சொல்லிடுவான். நீ சும்மா கூட ம், டெஸ்ட் பண்ணிட்டு நீ கையெழுத்து போட்டு வந்துருவ. கடைசியில அவனுக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்களுக்கு இயற்கையாவே ம், இன்ஃபெக்ஷன், இயற்கையாகவே உங்களுக்கு இம்யூனிட்டி இல்ல, அதனால செத்து போட்டின்னு ம், பொய்யா கையெழுத்து போட்டு வந்துருவீங்க. அவனும் ஆமா இம்யூனிட்டி ம், இல்லைங்க. ஏன்டா அப்ப ம், இம்யூனிட்டி அப்ப 10 வருஷம் நீங்க மருந்து சாப்பிட்டாலும் இம்யூனிட்டி வராது. உங்களுக்கு எதிர்பார்த்தல இல்ல. ம். என்னது? எதிர் சத்தே இல்ல. அப்ப ம், எதிர் சக்தி இத்தனை தின்ன ஏன் எதிர்ப்பு சக்தி வரல? இப்போ எதை ம். தின்னா எதிர்ப்பு சக்தி வருமோ அதை கொடுக்க போறேன். சரியா? சரி. சரி. ஆ. இப்போ நீங்க கொஞ்ச ம், நாள் இப்ப நான் கொடுக்க சைவ உணவு தான் பரிந்துரைக்க போறேன். இப்ப சைவ உணவு மட்டும் சாப்பிட ம், போறீங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, ம், எடை போட்டு பாத்துறீங்க, குளுக்கோமீட்டர் செக் பண்ணிக்கங்க. எல்லாம் பார்த்துட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுங்க. பழைய ரிப்போர்ட் இருந்தா எனக்கு அனுப்பிச்சு வைங்க. பழைய ரிப்போர்ட் இருந்தா ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பிச்சு வைங்க. சரியா? இல்லைன்னா ஒரு ம். ஒரு மாசம் கழிச்சு எடை மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்க அனுப்பி. முடியாதா? எடை வீட்ல பார்க்க முடியாதுல்ல சார். சுகர் பார்த்துருவேன். எடை இல்லைன்னா எடை மிஷின் ஒண்ணு வாங்கிக்கங்க. எடை மிஷின் ஒண்ணு வாங்கிக்கங்க. சரியா? எடை ம். கிட்டத்தட்ட 67 தான் சார். ஒரு வாரத்துக்கு முந்தி பாத்தீங்களா? ஆ. அப்ப 67 தான் சார். எடை மிஷின் வாங்கிக்கங்க. இதான் கண்டிஷன். எடை மிஷின் இருக்கணும். இனிமே கேன் இருக்குது. ம். அந்த இனிமே கேன் சொல்றப்ப நீங்க பயன்படுத்துங்க. இல்லையா? ம். சரி, சரி. அந்த ம், இனிமேக்கல் வந்து நான் சொல்லுவேன். அது இனிமேக்க இப்ப மலத்துல அந்த மலை புழுக்கை இருக்குல்ல, அது வந்து அடைச்சிருக்குது. கீழ வந்து மலைப்பையில வந்து ம். கேஸ் அடைச்சிருக்கு. வயிறு கும்முன்னு இருக்கு. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டு கும்முன்னு இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அப்படிதான் இருக்கு. வயிற பார்த்தாலே என் பேரன் பேத்தி எல்லாம் சிரிக்கா வயிற பார்த்துட்டு. அதுதான் என்ன அப்படிதான் இருக்கு பண்றாங்கன்னா, வயிறு. இத்தாச்சும் ஒரு பானை வயிறு வச்சிருந்தா அப்புறம் என்ன வரும்? அதாவது ம். இப்ப 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 வந்து யானை வந்து தீனி திங்கிறத பார்த்துட்டு பூனை திங்கலாமா? திங்க கூடாதுல்ல. அது மட்டும் நீங்க தின்னுட்டு இருக்கிறீங்க. சின்ன வயிறு, ம், சின்ன வாயு, வயிறு எத்தச்சோடு இருக்குது. வெக்கமா இல்ல? சூடு சொன்ன வேண்டாமான்னு ம். கேக்குறேன். வயிறு இருக்கு, இருக்கு, வயிறு இருக்கு. இழைச்சிருக்கணும். வயிறு பாம்பு வயிறு மாதிரி இருக்கணும். இருக்கு. வாழை இலை மாதிரி ம், இருக்கணும். இது பானை மாதிரி இருந்தா ம். அப்புறம் நோய் வராம என்ன பண்ணு? இது அறிவாளியான்னு கேக்குறேன். ஆமா சார். நெஞ்சில இருந்து தனியா வயிறு அப்படி வந்து அப்படி இருக்கு. அப்ப என் பேரன் 10 இது வயசுல நான் வந்து அறிவாளின்னு சிரிக்கான். சொல்றதா? அறிவாளின்னு சொல்றதா? முட்டாள்னு சொல்றதா? என்ன இப்ப முட்டாள் தானே? அறிவுள்ளவனுக்கு நோய் ம். வரலாமான்னு கேக்குறேன். அறிவுள்ளவனுக்கு நோய் வரலாமா? அறிவுள்ளவனுக்கு ஒரு நோய் வரக்கூடாது. அறிவுடையார் எல்லாம் உடைய. வள்ளுவர் சொல்றாரு, அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. எனக்கு அதிர்ச்சி தருகின்ற நோயே வர. எனக்கு நோய் வந்து 35 வருஷம் ஆச்சு. ம். இப்பதான் எல்லாத்துக்கும் சரி, வைத்தியம் சரி. பாக்குறேன். ஏன்னா நீர் வைத்தியம் என்பது உலகத்துல எங்கேயும் கிடையாது. ம். இது என்னோட ஆசிரியர் வெங்கடேசன் கண்டுபிடிச்சது. அந்த நீர் வைத்தியம் திருக்குறள் இருக்குது. ஆனா தமிழர்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா அது ரகசியமா வச்சிருக்காரு. அதை ம். அறிவாளிகள் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவாளிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அறிவாளிட்ட போய் கேட்கணுங்கிறனால அவ அறிவா வச்சிருக்காரு. முட்டாள்கிட்ட கேட்க ம். கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி எழுதி வச்சிருக்காரு. அறிவாளிகள் தான் சிந்திக்க வேண்டும். அறிவாளிகள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவாளிகள் தான் சொன்னதை கேட்பாங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? 942வது குறள் எழுதி வச்சிருக்காரு. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், என்னுடைய யூடியூப்ல நான் யூடியூபர். நான் ம். கிட்டத்தட்ட 10,000 8,000 வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு 10 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க. 5,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. யூடியூபர். புரியுதுங்களா? அதுல பாத்தீங்கன்னா ம். நீர் மருத்துவம் 942ன்னு போட்டிருக்காங்க. அந்த 942 தான் சாவி. இந்த ம். இந்த சாவியை புரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் மருத்துவர். புரியுதா? உங்களுக்கு நீங்களே மருத்துவர். ம். ம். அதே நேரத்தில் மனம் விரும்புகின்ற பொழுது எதையும் நீ அனுபவிக்கலாம். மனம் விரும்புச்சுன்னா என்னுடைய வைத்தியமே தேவையில்லை. அதை சொல்லிட்டு இருக்கிறேன். நோய் நல்லாயிட்டு இருக்கு. திடீர்னு மனம் விரும்புது. எதையோ ஒரு அளவு விரும்புது.
சைவத்தையோ ம், அசைவத்தை விரும்புதுன்னு வச்சுக்கோங்க இல்லையா? அப்ப ம், ம். அதை தின்னு போட்டு வந்துட்டு மீண்டும் நான் சொல்லுகின்ற வழியில கழுவி கமுத்தணும். கழுவி கமுத்தணும். தவிர்த்து. ம், ஆஹ் பாத்திரம் ம். சமைக்கிறீங்க, சமைச்சதுக்கு அப்புறம் அப்படியே ம். போட்டுறீங்களா, கழுவி கமுத்துறீங்களா? கழுவிதான் கவுத்துதோம். எதுக்குன்னா நாளைக்கு சமையல் பண்றதுக்காக இன்னைக்கே கழுவி வச்சிருங்க. அதே மாதிரிதான் ம். உங்கள் குடலையும் மொத்த உடலையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கழுவி கமுத்தணும். ம். சரி, அது சரி, சரி. நீங்க ஒரு முறை கழுவுறதே சாப்பிட்டா இல்ல. ஆமா, ம், அது கழுவ ம், தெரியாதனால பீ உள்ள நின்றுச்சு. ம். உள்ள நின்னுட்டு. அந்த பீக்கு பேர் தான் சளி. அந்த பீக்கு பேர் தான் ம், கொழுப்பு. அந்த பீ ம், ஏறிடுதுன்னா நுரையீரல் வேலை செய்யாது, கணையம் வேலை செய்யாது, கல்லீரல் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. மருந்த போட்டா ம், அந்த 1 மணி நேரம் அப்படி தள்ளி குடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஆளக்கும். மருந்து வந்து நோயை அழுத்தி வைக்குமே தவிர மூல நோயை, ம், அடிப்படை நோயை குணமாக்காது. அந்த அடிப்படை நோய் என்ன, இந்த மருந்து சேர 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 எத்தனை மருந்து, புது புது மருந்து போட்டே இருப்பேன். எல்லா மருந்து உள்ள தங்கி புது புது நோய்கள் உண்டு பண்ணிட்டே நோயை அதிகமாக்குமே தவிர நோயை குறைக்கிற ம், தன்மை இந்த பெட்ரோ கெமிக்கலுக்கு கிடையாது. அது வெள்ளைக்காரன் கொடுக்கிற, அமெரிக்கக்காரன் விற்கிற, இங்கிலாந்துக்காரன் விற்கிற, கடையில விற்கிற, இந்தியாவில விற்கிற எந்த மருந்துக்குமே எல்லாம் பெட்ரோல் கெமிக்கல். அது போய் ம், உங்கள் நோயை ம், அதிகப்படுத்துமே தவிர நோயை அழுத்தி வைக்கும். 1 மணி நேரம் அழுத்தி வைக்க, 2 மணி நேரம் அழுத்தி வைக்கும். அதுக்கப்புறம் நோயை அதிகமாக்கிட்டே போகும். ம். அப்ப நீங்க நோயை அழுத்தி வைக்க விரும்புறீங்களா, இல்ல பரிபூரணமா ம். குணமாக்க விரும்புகிறீங்களா? சுகமாதான் செய்யணும் சார். உள்ள அமுக்கி அமுக்கி வச்சு என்ன சார் செய்ய முடியும்? வயது இன்னும் 77. வயசு யோசனை பண்ணி வரையாத சொல்லுங்க. வயசு வரையாத யார் சார் பாப்பா? சரி, சரி, சரி. இப்ப புரியுதா? அப்ப நான் ம், முடிச்சுட்டேன். நீ பயிற்சி பத்தி சொல்றேன். சரியா? அந்த ம். புத்தகத்த சரிங்க நாளைக்கு சார். வாங்கிக்க. சென்னையில கிடைக்குது. உஸ்மான் ரோட்ன்னு நெனைக்கிறேன். அது காலையில ஃபோன் பண்ணுங்க ம், அவங்கட்ட. புரியுதா? ம். சரி, அந்த சரி. உணவில்லாம விஜயா பதிப்பகம்ன்னு ஒரு போட்டோ அனுப்பிச்சேனே, பாத்தீங்களா? விஜயா பதிப்பகம் பாத்தீங்களா? நான் இன்னும் பார்க்கல சார். ஒரு ஆள் புக்கு பத்தி சொன்னார்ல சார். அது வரைக்கும் தான் சார் பார்த்துருக்கேன். சரி. இப்ப அந்த விஜயா ஆ, பதிப்பகம்ன்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கு. உஸ்மான் ரோட்ல இருக்குது. புரியுதா? சரி. உஸ்மான் ரோட் போட ம், எங்கேயோ டி நகர்ல எங்கேயோ இருக்குது அந்த கடை பேரு. அந்த அவங்கட்ட ஃபோன் பண்ணுங்க காலையில. விஜயா பதிப்பகம். புரியுதா? அந்த ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு ம். வச்சிருக்கேன். இன்னொருக்கா அனுப்பிச்சு ஆ, வைக்கிறேன். ஃபோன் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில நாளைக்கோ நாளான்னைக்கோ கூரியர்ல அனுப்பிச்சு வச்சிருவான். உஸ்மான் ரோடு இருந்தா உஸ்மான் சரிங்க ரோட்ல போய் சார். வாங்கிக்க. வாங்கி அதுல இருந்து தான் பாடம் நடத்துவேன் 3 நாளைக்கு. புரியுதா? ம். சரிங்க சார். சரி. தினமும் காலையில 6 மணிக்கு ஒரு வகுப்பு நடக்கும். 12 மணிக்கு ஒரு வகுப்பு நடக்கும். சாயங்காலம் 8 மணிக்கு ஒரு வகுப்பு நடக்கும். எல்லாரும் நோயாளி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் தன்னுடைய பிரச்சனையை பேசுவாங்க. புரியுதா? ம். சரி. அவங்க என்னென்ன நோய் பண்றாங்களோ, என்னென்ன பயிற்சி பண்றாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து 68 வயசாச்சு. கடுமையான சர்க்கரை நோயாளி பூரணமா நல்லாயிட்டாரு. புரியுதா? ம். அந்த வீடியோ இப்ப போட்டிருக்கு, ஓடிட்டு இருக்குது பாருங்க. சரி. அவரு 6 மணிக்கு நீங்க இப்போ 6 மணிக்கு இப்ப நான் இந்த டேப்ல நீங்க பேசுவீங்க நாளைக்கு. ஆமா கூப்பிடுவேன். இப்ப வந்து தனியா கூப்பிடுறப்ப நாளைக்கு இந்த குழுவுல சேர்த்து விட்டுரு. இப்ப வந்து உங்க பேரை வந்து பூபதி ராஜேந்திரனை வந்து இந்த ம். 15 பேர் நோயாளி இருக்கிறாங்க. அந்த குழுவுல உங்களை சேர்த்திருவேன். அவங்க அந்த சரி, சரி. 15 பேர் அதுல வருவாங்க. நீங்களும் அதுல ஒருத்தர். புரியுதா? நேரம் ம். இருந்தா சரிங்க. வந்துருங்க. இல்லைன்னா 12 ம். மணிக்கு நடக்கும். இல்லாட்டினா 8 மணிக்கு நடக்கும். புரியுதா? ஒரு ம். நாளைக்கு ம். சரி. இந்த மாதிரி நாளைக்கு 3 மணி. உங்களுக்காக ஒரு வகுப்பு ம். சேர்த்து கொடுக்குறேன். அதாவது 6 வகுப்பு தான் கொடுப்பேன். உங்களுக்காக ம். 9 வகுப்பு நடத்த போறேன். ஏன்னா நீங்க வயது ம். 77ன்னு சொல்றீங்க. அதனால இந்த ஆளை எப்படி காப்பாத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ம். சரி. சரிங்க புரியுதா? சார். இப்ப காலையில எந்திரிக்கிறீங்க, ம். பல்லெல்லாம் விளக்குறீங்க. ம். பல்ல விளக்கிட்டு ம். எத்தனை மணிக்கு எந்திரிக்க, ஒரு ம். 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. சரியா? 6 ஆ, மணிக்கு எந்திரிச்சுட்டு சரி. ம். 6 மணில இருந்து ம். நீங்க 1 1/4 ம். லிட்டர் தண்ணி வச்சுக்கணும். ஆத்து தண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஃபில்டர் தண்ணி இருக்கலாம், ஆத்து தண்ணி இருக்கலாம், ஆர்ஓ வாட்டர் இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். ம். அந்த தண்ணியை வந்து 1 1/4 லிட்டர் 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ம். அந்த ம். காலையில 6 மணிக்கு பாலெல்லாம் விளக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புளியணும். என்னது? எலுமிச்சம்பழத்துல எலுமிச்சம்பழம். 100 ml ம். தண்ணியில 100 ml தண்ணியில ம். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதுல இனிப்பு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை அதுல போட்டுக்கணும். நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ம். போட்டு இனிப்பு புளிப்பு ம். சரியா இருக்கணும். இனிப்பு புளிப்பு ம். சரியா இருக்கணும். ம். ம். அந்த மாதிரி குடிச்சுக்கணும். எந்திரிச்சோன்னே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ம். கழிச்சு நீரை மருந்து அருந்திட்டே வரும். 7 மணி வரைக்கும், 6 to 7 வரைக்கும் ஒரு 100 ml ம். தண்ணி குடிக்கணும். எத்தனை ml? 100 ml தான். ம். ம். அப்புறம் சார் மறுபடியும் எலுமிச்சம்பழம் லெமன் புழிஞ்சு குடிக்கிறது 100 எம்எல் தண்ணியில தானா? ஆமா 100 ml தண்ணி தான். அவ்வளவுதான். அரை எலுமிச்சம்பழம். பரவால்ல. அரை எலுமிச்சம்பழம். 2 ம். ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. ஆமா. ம். சாப்பிட்டா புளிப்பு முதல்ல இனிப்பு. அடிச்சு. ஆமா. ம். இதுதான் எலுமிச்சை தேநீர்னு அர்த்தம். எலுமிச்சை தேநீர், எலுமிச்சை டீன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது என்னன்னா ம். நாக்குல படிக்கிற அந்த ம். ஊத்தல், அது பிணத்தை பூரா தொண்டைக்கு ம். கீழே இருக்க இறக்க முடியாது. அதுக்கு மிஷின் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுதுன்னா ம். உள்ளுக்கிற கரைச்சி வந்து இறப்பைக்கு கொண்டு போயிடும். இறப்பைக்கு கொண்டு போய் அங்க வச்சிரும். புரியுதா?
அதுக்கப்புறம் சிறுகுடல் பெருங்க அதுக்கு அதுக்கு பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இந்த 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்றேன், அப்படியே தண்ணி அப்படியே அப்படியே 1 மணி நேரம் 8 மணி வரைக்கும் நீர் பருந்துவோம். அப்படியே கொஞ்சம் 100 ml தான் குடிக்கணும். எப்பவுமே வயித்துல 100 ml இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 1 மணி நேரத்துக்கு லெமன் குடிச்சு முடிச்ச பிறகு ஆ 100 ml தண்ணி 1 மணி நேரத்துக்கு 100 ml மட்டும் குடிச்சா போதுமா? அந்த மாதிரி 10 மணி வரைக்கும் சாப்பிடணும். அந்த மாதிரி 10 மணி வரைக்கும் அவ்வளவுதான். அந்த பாட்டில் அளந்து வச்சிருக்க தண்ணியை ஃபுல்லா குடிக்கணும். ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா 10 மணினா 6, 7, 8, 9, 10 5 மணி நேரம் ஆயிருக்குது. 5 மணி நேரத்துல 1/2 லிட்டர் தான் உள்ள போயிருக்கணும். 1/2 லிட்டர் தான் குடிக்கணும். சரி என்ன 1 மணி நேரத்துக்கு 100 மில்லியன் வச்சா அப்புறம் 5 மணி நேரத்துக்கு 500 மில்லி தானே வருது. அவ்வளவுதான் கணக்கு. சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாதுல்ல சார்? அதுதான் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் மறந்துடும் சொல்லிட்டேன் இல்லையா? சரி, வெறும் தண்ணியை மட்டும் 10 மணி நேரம் குடிச்சிட்டு இருக்கணும். அந்த 10 மணிக்கு தான் உணவு சொல்லுவேன். என்னது 10 மணி வரைக்கும் தான் உணவு. அந்த 10 புரியுதா? 2 வேளை உணவுன்னு சொல்லியாச்சு இல்லையா? எல்லா உணவு பழக்கத்தையும் மறந்துடணும்னு சொல்லியாச்சு. நான் சொல்ற உணவு பழக்கத்தை பின்பற்றணும். அப்படின்னா தான் சொல்லி தருவேன். புரியுதா? சரிங்க சார். சரி நான் தான் 2 வேளை உணவுன்னு சொல்றேன். அந்த 1 வேளை உண்பான் யோகின்னு சொல்றான். 1 வேளை உண்றவன் தான் அறிவாளின்னு அர்த்தம். நீ முட்டாளா உட்காந்துருக்கிற. இப்ப நான் 2 வேளை கொடுக்க போறேன். இப்ப காலையில 1 வேளை கொடுக்க போறேன். 6 மணிக்கு 1 வேளைன்னா அதுதான். அது நல்ல இனிப்பா போட்டா அது வந்து பசிக்காது. இனிப்பா போட்டாவே இனிப்பு புளிப்பு போட்டாவே பசிக்காது. இப்ப டீ குடிக்கிறீங்க 6 மணி வரைக்கும் டீ குடிச்சாச்சு. 10 மணி வரைக்கும் சும்மா தான் இருக்கிறீங்க. அது மாதிரிதான் இதுவுமே. அந்த மாதிரிதான் இதுவுமே. அது அந்த கருமாந்திரத்தை குடிச்சிருக்கிறீங்க. நான் தூய்மையான உணவை கொடுக்குறேன். அதாவது உடம்புல இருக்க அழுகி போனதுக்கு எதிரான உணவை கொடுக்குறேன். இப்ப அசிடிட்டி அதிகமாயிடுச்சு. என்னது அமிலத்தன்மை அதிகம் போச்சு. அரிச்சிருச்சு. உடம்பு எல்லாம் அரிச்சு போச்சு. எல்லாம் அரிச்சு அந்த அரிச்சதை மீண்டும் சரி செய்யணும். செத்து போனதை மீண்டும் உயிர்ப்பிக்கணும். அப்போ இந்த எலுமிச்சை மரம் உள்ள போனாதான் மூளை நல்லா வேலை செய்யும், நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும். இப்ப கையெல்லாம் நடுக்குதே இல்லையா? ஆமா. அதெல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் சரி பண்ணணும். அப்போ இந்த எலுமிச்சம்பழம் அது தற்காலிகம் தான், நிரந்தரமா கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கல. நான் சொல்ல 6 மாசத்துக்கு தான் இந்த பயிற்சி. இந்த 6 மாசத்துக்கு என்ன செய்வீங்கிறது நான் இந்த 3 நாள்ல சொல்லி கொடுத்துருவேன். புரியுதா? சரி சரி. இப்ப அது பண்ணிட்டு 10 மணிக்கு நல்லா 10 மணிக்கு என்ன பண்ண, வேர்க்கல்ல 50 கிராம். என்னது வேர்க்கல்ல 50 கிராம், அவுள் 50 கிராம், பொரி 50 கிராம், பொட்டுக்கடல் 50 கிராம், மிக்சர் 50 கிராம். வைக்கலாமா சார்? இல்ல எழுதி வைக்க. இப்ப ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. இப்ப பதிவு பண்ணிட்டேன். இல்ல ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இதை கேட்டா சரியா போச்சு. கேட்டேன். ரெக்கார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கு. அதைத்தான் திருப்பி திருப்பி கேட்கணும். எதுக்கு தெரியுமா பண்ண? இப்ப போன் போட்டு ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. இது யூடியூப்ல அது என்ன பண்றீங்கன்னா 50 கிராம் வேர்க்கல்ல, 50 கிராம் பொட்டுக்கல்ல, 50 கிராம் அவுள், 50 கிராம் மிக்சர். சரியா? இத வந்து கொஞ்சம் என்ன போட்டுக்கணும், ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயத்தை ஒரு 100 கிராம் பொடி பொடியா நறுக்கி போடணும். வெங்காயத்தை 100 கிராம் பொடி பொடி நறுக்கி போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடி நறுக்கி போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி போட்டு, தேங்காய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டு நல்லா டப்பால போட்டு நல்லா குளுக்கணும். குலுக்கிட்டு அதைத்தான் காலையில சாப்பிடணும். நல்லா உப்பாவும் இருக்கும், ருசியாம இருக்கும், காரமாம இருக்கும், மலச்சிக்கலும் வராது. என்னது மலச்சிக்கல் வராது. அடுப்புல வைக்க கூடாது. எது அடுப்புல வைக்க போறீங்க? அதுதான் இந்த பொருள் எல்லாம் அடுப்புல எல்லாம் வைக்க கூடாது. சும்முக்கு டப்பால போட்டு குலுக்கி அப்படி சாப்பிடணும். ஆமா, டப்பால போட்டு குலுக்கிட்டு அதான் மசால் போறது காரப்பொரி. என்னது சுவையா இருக்குமே, சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கும். சாப்பிடும்போது என்ன பண்ண, எலுமிச்சம்பழத்தை அப்படி நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டுட்டு என்ன பண்றீங்க, மேல எலுமிச்சம்பழத்தை அரை எலுமிச்சை மிச்சம் ஒரு எலுமிச்சம்பழம், அது அரை எலுமிச்சம்பழம் காலையில வந்து இது தேநீருக்கு போட்டாச்சு. எலுமிச்சம்பழ சாறு எலுமிச்சம்பழம் சக்கரை போட்டு குடிச்சாச்சு. புரியுதா? 10 மணிக்கு அந்த அரை எலுமிச்சம்பழம் என்ன அந்த காரப்பொரி செய்றீங்களா, அது மேல இது புளிஞ்சு விடணும். புளிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கலக்கலாம். இனிப்பு புளிப்பா புளிப்பு காரமா இருக்கும். அதை வந்து ஸ்பூன் போட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு தண்ணி முடியலையா, ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல நிறைய வேர்க்கல்ல சேர்க்கு. வேர்க்கல்ல வந்து அதிகமான புரோட்டீன் உடையது, பொட்டுக்கல்ல புரோட்டீன் உடையது, எல்லாம் புரோட்டீன். அதுதான் என்ன பண்ணும், புரோட்டீனமாவும் இருக்கும், பசியும் அடக்கும். தள்ளி போட்டு உணவு பழக்கத்தை அது குறைச்சிடும். அதாவது கண்டதை தின்றுக்கு வர, கெட்டு போனதை திங்கிறீங்க வர, அந்த பசி நின்றுச்சுன்னா வாய் முட்டை கம்முன்னு இருக்கணும். பசி நின்றுட்டா, பசி நின்று போச்சுன்னா, பசி அடங்கிச்சுன்னா வாய் முட்டை கம்முன்னு இருக்கணும். என்னது மேல மேல எதையுமே தேடக்கூடாது. போட்டீங்கன்னா பாடம் ரெடி பண்ணிக்கோங்க.
ம். வயசு 75 ஆச்சு, 77 ஆச்சு. இதுக்கு மேல ம். ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்படி 100 வருஷம் சரிங்க வாழணுமோ சார். சொல்றத சரிங்க கேளுங்க. சார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சரி, நோயற்ற ம். வாழ்வே குறைவற்ற ம். செல்வம்னா தின்னுட்டு எவனும் வாழ முடியாது. தின்னுட்டு எவனும் நோவுல தான் சாகணும். தின்னுட்டே அதுதானே ஆ திங்க திங்க ஆமா நோவு சார். வரும்னு தின்னுட்டு தின்னுட்டு வாழ முடியாது. ம். அப்ப தின்னு ம். கெட்டவன் சொல்றாங்கல்ல, தின்னு தான் ஜெயலலிதா செத்து போனான். ம். எல்லா சரிதான். எல்லா ம். எம்பிபிஎஸ் டாக்டரும் தின்னு தானே சாகுறான். ஆமா, ஆமா, ஆமா. எல்லா எம்டி டாக்டரும் தின்னு தானே சாகுறான். ம். அதுல யோகிகள் மட்டும் அப்படியே யோகிகள் மட்டும் தவத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. யோகிகள் எப்படி இருக்கும்? குகையில உட்கார்ந்து வெளிய வரான். 6 மாசம் 7 மாசம் காத்து புடிச்சுட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானே. அவனுக்கு என்ன தெரியுமா? வெளிய இருந்து சக்தி இந்த காத்துல இருக்க நைட்ரஜன் உள்ள பூந்துரும். அது உள்ள போனா அவன சாக ம். விடாது. ஏன்னா அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மழை ஜலம் இல்லாம, பீ ம். இல்லாம, மலம் இல்லாம சிறுநீர் அடக்கி தாகத்தை அடக்கி உள்ள உட்கார்ந்திருக்கான். 100 வருஷத்துக்கு சாகவே மாட்டான். அப்படியே உட்கார்ந்திருப்பான். அந்த முறையில ஒரு சிறு பகுதி ம். தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். புரியுதா? ம். சரிங்க சார். ம். சின்ன பகுதி நீங்க அதுக்கு பெரிய அளவில் ஆக தேவையில்லை. இதை செஞ்சீங்கன்னா தப்பிக்கலாம். இதை செஞ்சீங்கன்னா ஏன்னா ம். எங்கிட்ட ம். பயிற்சிக்கு வந்தவங்க ம். அத்தனை பேருமே 100 நாள்ல சுகமா குணமாயிட்டு வெளியே போயிட்டாங்க. அத்தனை பேர் குணமாயிட்டாங்க. கடுமையான சக்கரை நோயாளி. அவன் வந்து ஒரு ஒரு நாளைக்கு 48 தடவை ஒண்ணுக்கு போறவன். ம். அவனை ஒரே நாள்ல 6 மணி நேரத்துல கண்ட்ரோல் பண்ணேன். 6 மணி நேரத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. 10 லட்சம் அவன் செலவழிட்டு வந்திருக்கான். இதுக்கு ஹோட்டல் கடை தொழிலாளி. ஒரு நாளைக்கு 700 ரூபா அவன் செலவு பண்றான். ம். வாங்குற சம்பளத்தை அப்படியே ஆஸ்பத்திரி கொடுத்துட வேண்டியது. வாங்குற சம்பளத்தை ம். ஆஸ்பத்திரி குடுத்துருது. குடுத்துட்டு வந்துட வேண்டியது. அவனுக்கு ஒரு நாள் 24 தடவை 48 மணி நேரம் ஒண்ணுக்கு அவனை வந்து ஒரே நாள்ல கண்ட்ரோல் பண்ணி என் கையில வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா 3வது நாள் சக்கரை குறைஞ்சு போச்சு. ம். சக்கரை அப்படியே படிப்படியா குறைஞ்சு இயற்கைக்கு வருதுங்கிறான். இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். 6 மாசம் வரைக்கும் செய்யணும். இது அவசரத்துல தப்பிக்க வச்சாச்சு. ம். அவசரத்துல தப்பிக்க வச்சாச்சு. ம். இனி நீயே ஒழுங்கா ம். செஞ்சு 6 மாசம் கழிச்சு நீ பார்க்கணும். 6 ம். மாசம் வரைக்கும் என் தொடர்புல ம். இருக்கணும். 6 மாசம் கழிச்சு ம். நேர்ல வர சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் அந்த முதல்ல அந்த ஒரு 10 வீடியோ அதெல்லாம் அந்த ஒரு கடுமையான நோயாளி. நீங்களே என்ன சாதாரண அவன் கடுமையான பொட்டனம் கட்டுறவன். அந்த நோயாளி ம். நான் கேட்ட பணத்தை ம். கூட அழகா கட்டி போட்டு எனக்கு எப்படியா ம். சொன்னா எனக்கு எப்படியா இந்த சிறுநீர் மட்டும் நிறுத்துங்க சார். எனக்கு 15 நோய் இருக்குது. எனக்கு இந்த ம். சிறுநீர் வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு இதா போயிட்டு இருக்கு. எனக்கு தற்கொலை பண்ணலான்னு இருக்கிறேங்கிறான். ம். ஒண்ணும் கவலைப்படாதுன்னு சொல்லி ஆமா சாயங்காலத்துக்கு சார். தாங்க முடியாம இருந்ததுன்னா, அந்த நெனப்பு தானே சார் வரும். அதான் வந்துருச்சு. அப்ப அவன் வந்து அவன் இரவு 10 மணிக்குள்ள சிறுநீரை கண்ட்ரோல் பண்ணான். அதாவது 48 தடவை போறத வந்து 6 தடவையே குறைச்சாச்சு. அப்பா சாமி அவன் ம். கால்ல விழுந்துட்டாங்க. கால்ல விழுகுறாங்க. ம். சாமி அடுத்த நாள் வந்தான் வந்து கால் விழுந்துரு. ம். கால்ல விழுகாத, கை விழுகாத, நீதாண்ட கடவுள் சொல்றத கேள்றா அப்படின்றான் நானு. புரியுதா? இது வந்து எப்படின்னா குரு ம். சிஷியன். நீ எது மருந்து மாத்திரை ம். பள்ளிக்கூடத்து வாத்தியாரு அவனெல்லாம் கிடையாது. அந்த டாக்டர் மயிறு மட்ட டாக்டர்னா ஆராய்ச்சியாளர் நடத்தும். இவன் டாக்டர் கிடையாது. மருந்து வியாபாரி. சரியா? இது ம். குரு சிஷியன். ம். குரு என்ன சொல்றாரு அதை அப்படியே ம். பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை நான் கொடுக்க முடியும். புரியுதா? ம். நானே முட்டி வலிக்கு அப்படிதான் சார் நினைக்கேன். ஆ, ஒவ்வொரு நாளும் அப்படிதான் சார் நினைக்கிறேன். சரி. தற்கொலை பண்ணி செத்துடணும். அப்ப ரைட் ரெடி ம். ஆயிக்குங்க. ம். அப்படி ரெடி ஆயிக்குங்க. ரைட் முதல்ல இவரை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே நடக்க சரி. முடியல. நம்ம இப்ப இருக்கிறது வந்து. சரி 10 மணிக்கு சாப்பிட்டாச்சு. வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீரை மறுபடியும் என்ன பண்ணும் 1 மணி நேரத்துக்கு ஒரு 100 மில்லி குடிச்சிட்டே வரணும். தண்ணி. ஆமா. 100 மில்லி குடிச்சிட்டே வரணும். ஆ. ஆமா முதல் நாளே 1க்கு நாத்தத்தோட போகும். அந்த ம். 10 மணிக்குள்ள பிணவாடையோடு சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கும். முதல் நாளே நாற்றத்தோடு போகும். சரியா? ம். ம். அவ்வளோ விஷம் உள்ள இருக்கு. 10 மணிக்கு போகணும், 11 ம். மணிக்கு போகும். அப்ப சாப்பிடுங்க. மறுபடியும் ம். அப்படியே கொண்டுட்டு பாருங்க. பசி தாழ முடியலன்னு வச்சுக்கங்க. பசி தாழவே முடியலன்னு வச்சுக்கங்க. பசி தாழ ம். முடியல. அப்படி ம். வரும். ஏன்னா போலி பசி நிறைய உள்ள ஆசிட் நிறைய இருக்கனால பொய் பசி வந்துகிட்டே இருக்கு. தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது. புரியுதா? சரி. ம். இப்ப ம். உதாரணத்துக்கு 10 மணி 11 மணிக்கு கொண்டு போறீங்க. மணி ஒரு 3 ஆயிடுச்சு முடியலையா? நிறைய வெங்காயத்தை எடுக்கணும். ம். பொடிப்படியா நறுக்கி போட்டு ஒரு தோசை ஊத்தணும். என்னது? ம். தோசை. ஒரு தோசை இட்லி தோசை. அது மாவு தோசையா இருக்கலாம். அது கோதுமை தோசையா இருக்கலாம். அல்ல பிரெட் கூட இருக்கலாம். கோதுமை பிரெட் கூட ம். வாங்கி வச்சுக்கங்க. ம். கோதுமை பிரெட் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது இட்லி மாவு வாங்கி ம். வச்சுக்கங்க. அந்த பாலா போன மாவு இட்லி வீட்ல அரைச்சு வச்சிருக்கேன் சார். நேத்து அந்த தான் அரைச்சேன். பாலா ம். போன மாவு தான் உங்களுக்கு நோவை உண்டாகுது. அந்த பாலா போன மாவு தான் உங்களுக்கு சாவு உண்டாக்குது. புரியுதா? சரியா? ம். ம். அந்த பாலா ம். போன மாவை வந்து ஒரு தோசையில ஊத்துறீங்க. ஊத்தி 1/2 கிலோ வெங்காயத்தை பொடி நறுக்கி போட்டு நல்லா வணக்கணும். சட்டியில போட்டு வணக்கி விட்டு கடலப்பருப்பு உளுந்தும் போட்டு விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ம். போட்டுக்கணும். அல்லது வெள்ளக்கெண்ணையும் தேங்காயும் போட்டுக்கணும். என்னது? ம். ம். விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும். விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திட்டீங்கன்னா தேங்காய் 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஊத்தி நல்லா அந்த ம். வெங்காயத்தை போட்டு நல்லா 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி நல்லா பொடிப்பொடியா நறுக்கணும். மிக்சியில அரைச்சிங்கன்னா ம். பொடிப்பொடி ஆயிரும். அதை போட்டு நல்லா வணக்கி விட்டு
அந்த ஒரு தோசையை போட்டு ம் அந்த தோசை மேல இந்த வெங்காயத்தை போட்டு பரப்பி விட்டு அப்படியே முருகலா விட்டுறணும். ம் புரியுதா? ம் ம் அந்த தோசையை வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்றணும். என்ன பொடி? இட்லி பொடியோ அல்லது பிரண்டை தொக்கோ ம் அல்லது ஏதாவது ஒரு தொக்கு இருந்ததுன்னா ஒரு தொக்கு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு தொட்டு தொட்டு அந்த வயிறு ம் நிறைய சாப்பிட்றணும். ம் ஒரு சாப்பிட்டு தோசை விட்டு தான் சாப்பிடணும். 1/2 கிலோ வெங்காயம் ஒரு தோசை 4 நாளைக்கு பசிக்காது. என்னது? சரி. இல்ல நான் கேட்டுக்கிடணும்ல சார், அதுதான் கேட்கேன். அதைத்தான் வயிறு சரி. நம்பிரும். என்னது? வெங்காயம் பல்லாரி வெங்காயம் போடலாம்ல சார்? பல்லாரி வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம், எது வேணா போட்டுக்கலாம். எது இருந்தா பொடி பொடி நறுக்கி போட்டுருங்க. கடலப்பருப்பு, உளுந்து, வெல்லம் போட்டுங்க. உப்பு காரம் குறைச்சலா போட்டுங்க. உப்பு காரம் குறைய போடணும். போட்டுட்டு ஒரு தோசையை விடுங்க. ஒரு ம் ஏதோ சின்ன தோசை ஒண்ணு ஊத்துங்க. புரியுது? இந்த இந்த 1/2 கிலோ ம் வெங்காயம் ஒரு தோசை ஊத்துங்க. அது சிறுசா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஏதோ ஊத்திட்டு சரி நல்ல சரி. நெய் கூட ம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். தேங்காய் எதை வேணா உள்ள போட்டு ஊத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. போட்டுட்டு இந்த வெங்காயத்தை தாளிச்சு சரி. மேல போட்டு அப்படியே தூக்கி தட்டுல ம் வச்சுக்கணும். இது வந்து முடியாத ம் பொழுது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ம் பசி சரி. தாளலேன்னு ரொம்ப பசி சொல்றப்போ எடுக்குது. அப்ப என்ன பண்ண ம் முடியலன்னு சொல்லும்போது முடியலன்னு சொன்னா நீங்க சாதாரண உணவு சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அது நான் சொல்ற மாதிரி ம் சாப்பிடணும். நான் சொல்ற மாதிரி இப்படி இந்த ம் சாப்பிடணும். அந்த தோசை எடுத்து வச்சு அந்த சரி. எலுமிச்சை பழத்தை மேல புழிஞ்சுக்கிட்டு உப்பு காரம் போட்டிருப்பீங்க எல்லாம் ம் அந்த புடிச்சிட்டு ஒரு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கணும். இட்லி பொடி வந்தா இட்லி பொடி 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தேங்காய் ஊற்றி குழச்சி விட்டு ம் இந்த இட்லி பொடி வச்சு இந்த தோசையை சாப்பிடணும். வெங்காயத்தோட சாப்பிடணும். ம் புரியுதா? ம் ம் சரி அதுக்கப்புறம் சரி. நீர்ப்பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். பசி எடுக்கிறது, தாகம் எடுக்காது. புரியுதா? ம் பசி எடுக்க தாகம் எடுக்காதுன்னா வாய் முட்டு கம்முன்னு இருக்கணும். வாய் முட்டு. ம் கம்முன்னு இருக்கணும். ஆமா. அது அப்புறம் ம் சாயங்காலம் 6 மணிக்கு பேசாம படுத்து தூங்கிடணும். 6 மணிக்கு பசி எடுக்காது, ம் எதுவும் கேட்காது. ம் ஒழுங்கா ஒண்ணுக்கு போயிரும். ம் காலையில ஒழுங்கா வெளிக்கு போயிரும். புரியுதா? ம் சரி சரி. இதுதான் 3 நாளைக்கு நீங்க செய்யணும். ம் இடையில சந்தேகம் இருந்தா 3 கூப்பிட்டு கேளு. 3 நாளைக்கு இது செய்யணும். எத்தனை ஆ நாளைக்கு? 3 நாளைக்கு இதே பக்குவம் தான். இதே பக்குவம் செய். இதை விட உங்களுக்கு என்ன தேவை? இல்ல கேக்கேன். சரி கரெக்ட் சரிங்க தான். சார். இதை எல்லாம் ருசியா கொடுத்தாச்சு இல்லையா? எலுமிச்சை பழம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு, தோசை போட்டாச்சு, காலையில மசால் பொரி ம் குடிச்சாச்சு, 10 மணிக்கு மசாலா பொரி குடிச்சாச்சு. தேவைப்பட்ட ஒரு இதே மாதிரி ஒரு 10 மணிக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை அரை எலுமிச்சத்தை புளிஞ்சு சக்கரை போட்டு ஒரு 100 மில்லி ம் தண்ணி வச்சு அதையும் கொடுத்துருங்க. அந்த பொரிகள்லையும் கொடுத்துருங்க, இதையும் கொடுத்துருங்க. பொரிகள்ல எவ்வளவு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அந்த எலுமிச்சை ம் தேநீரையும் கொடுத்துருங்க. புரியுதா? எலுமிச்சை தேர்ல எப்படின்னா ம் 100 மில்லி தண்ணி இருக்கணும், அரை எலுமிச்சை பழம் இருக்கணும், 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு ருசியா கொடுத்துருங்க. புரியுதா? ம் சரி சரி. பசியும் அடங்கிரும். ம் பசியும் ருசியும் ம் அடங்கிட்டு வாய் மட்டும் கம்முன்னு இருக்கும். அதுல இருந்து 6 மணி நேரத்துக்கு நீர் பயிற்சி பண்ணணும். 6 மணி நேரத்துக்கு நீர் பயிற்சி. நீர் பயிற்சி பண்ணீங்கன்னா தான் அந்த பழைய ம் மலத்தை உடைக்க முடியும். பழைய அந்த அது என்ன ஆகி போச்சுன்னா பெருங்குடல் சுருங்கி கிடக்குது. அந்த ம் பெருங்குடல் விரிய வைக்க அந்த தண்ணி போனா தான் அந்த பெருங்குடலை அப்படியே ம் விரிச்சு விரிச்சு கொடுத்து பொத வெளிக்கு வரும். புரியுதா? ம் சரி சரி. பண்ணிடணும். ம் இது பண்ணிட்டு அப்புறம் ம் நீங்க தொடங்கலாம். புரியுதா? சரி. ம் காலையில 6 மணிக்கு சரிங்க. முடிஞ்சா வாங்க. இல்லாட்டா மத்தியானம் 12 மணிக்கு கூப்பிடுவேன். அல்ல சாயங்காலம் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு கூப்பிடுவேன். புரியுதா? ம் சரிங்க சார். சரி சரி. காலையில தொடங்கும் ம் பொழுது எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தி வந்துடும். இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு, இந்த மாதிரி ஒரு தண்ணி ம் குடிச்சாச்சு அப்படிங்கிற வாட்ஸ்அப்ல செய்தி ம் போட்டு விடுங்க. இடையில சந்தேகம் இருந்தா ஒரு ம் 10 மணிக்கு கூப்பிட வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு பேசுங்க. புரியுதா? இல்ல நான் உங்களை கூப்பிட்டு ம் பேசுறேன். ஆ? சரிங்க சார். காலையில இப்ப சரிங்க சார். உங்களுக்கு சேர்த்திரும். காலையில 6 மணிக்கு கூப்பிடுவேன். யாரோ ஒருத்தர் ம் வரணும். நீங்க வந்துருங்க. வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ம் புரியுதா? ம் நன்றி. சரிங்க சார். வணக்கம் வணக்கம் சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ம் சரிங்க சார்.